இன்றைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நமது பங்கு தந்தை அவர்கள் கொண்டாடி அறிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் சேகசாமி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். சட்ட பேரவையினுடைய தலைவர் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் கொண்டாடி அறிவித்த பின்பு சேகசாமி அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். தந்தை ஸ்டாண்டம் சாமிக்கு, தந்தை ஸ்டாண்டம் சாமிக்கு. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். பழங்குடி மக்கள், பழங்குடி மக்கள் போராளிக்கு வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அந்த ஸ்டாலின் சாமிக்கு நீதி வேண்டும், சாமிக்கு நீதி வேண்டும். ஒளியட்டும், 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 ஒளியட்டும். அடக்குமுறை சட்டங்கள், அடக்குமுறை சட்டங்கள் ஒளியட்டும், 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 ஒளியட்டும். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். மனித உரிமைகளை பாதுகாப்போம், மனித உரிமைகளை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். மனித உரிமைகளை பாதுகாப்போம், மனித உரிமைகளை பாதுகாப்போம். வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும். சமூக நீதி வென்றே தீரும், சமூக நீதி வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும், வென்றே தீரும். கிராம மணியக்காரர்கள் மேடையின் அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேடையில் வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வேண்டி இருப்பதால் மணியக்காரர்கள் அனைவரும் மேடையின் அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்குரிய இறைமக்கள் அனைவரும்
சேரில் வந்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆங்காங்கு நிற்கின்ற அனைவரும் இங்கு இருக்கை அதிகமாக இருக்கிறது, அதில் அமர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூட்டம் முடிந்த பிறகு சிறப்பு விருந்தினரை கடைசியாக நீங்கள் கௌரவிக்கலாம். அதனால் அனைவரும் அமருங்கள். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு தரப்படும். அதனால் இப்பொழுது யாரும் வர வேண்டாம். இந்த கூட்டம் முடிகின்ற வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பை வழங்குகிறோம். அனைத்து இறைமக்களும் அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கங்கு நிற்கிறவர்கள் தயவு செய்து அமருங்கள். எத்தனை நாளாய் உயிர் வளர்த்தோம், அட எப்படி நீர் ஒரு நொடியினிலே கொத்தி விட்டீரியவை பார்வையினால் வெறும் கூடாய் இங்கே தவிக்கின்றோம் இறைவா என்று எல்லாம் வல்ல இறைவனை இன்றைய விழா சிறப்புற நடைபெற துணைக்கு அழைத்து இன்றைய விழாவினை தொடங்குவோம். 1937 ஆண்டு நமது மண்ணிலே பிறந்தவர் அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி. இயேசு சபையில் குருப்பட்டம் பெற்ற பின்பு 1971 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில ஆதிவாசி பழங்குடி மக்களுக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்தவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களின் வாழ்க்கை தரம் முன்னேற உழைத்தவர். சிறையில் வாடிய 3000 பழங்குடி மக்களினுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்டவர். மத்திய அரசும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அந்த பழங்குடி மக்களை அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி. அவர்களுடைய போராட்டங்களை பார்த்து பயந்த போன மத்திய அரசாங்கமானது அவரை எப்படி ஒடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் 2020 ஆண்டு மும்பை அருகில் நடைபெற்ற பீமா கொரேகான் கலவரத்தில் 16 பேரோடு சேர்த்து அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 9 மாதமாக சிறைவாசம், கொரோனா தொற்று, நடுக்குவாதம், வயது மூப்பு, போதிய முறையான மருத்துவ சிகிச்சை இன்மை இப்படிப்பட்ட காரணங்களினால் 2021 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி உயிரிழந்தார். அந்த தினத்தை முன்னிட்டு எடுக்கப்படுகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விரகாலூர் பங்கு தந்தை நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்பணி முனைவர் ஐ ஆரோக்கியசாமி அவர்களை வரவேற்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்குரிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் அவர்களே, எங்கள் மறை மாவட்டத்தின் முதன்மிகு தந்தை அவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இன்று மனித உரிமை காப்பாளரான தந்தை ஸ்டேன் சுவாமியுடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுவதற்கு நமது மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களை அழைத்த பொழுது அந்த எளிமை, அந்த பணிவு உண்மையிலேயே பாராட்டுக்குரியதாக இருந்தது. நாங்கள் போனில்தான் அவரை அழைத்தோம். உடனே வருகின்றேன் என்று
சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் நேராக வர வேண்டாம், நான் வந்து விடுவேன் என்ற அந்த எளிமையான அந்த பண்பும் நட்பும் எங்களை இன்னும் அதிகமாக ஈர்த்தது என்று சொல்கின்ற பொழுது அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மன நிறைவை கொடுக்கின்றது. அதே போல அதற்கு அங்கால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்ணுக்கு வருகை தருகிறார் என்று சொன்னால், இந்த மண் மீது நமது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு எவ்வளவு பாசம் இருப்பதை இன்று இந்த வருகையின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றது. அவர் இளம் வயதிலேயே எளிமையாக வாழ கற்றுக்கொண்டார். அவர் ஒரு சிறந்த பக்திமான், ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அதற்கு காரணம் அவர்களுடைய தந்தையும் தாயும் தான். சிறு வயதிலேயே கேட்டிசம் கிளாஸுக்கு அழைத்து சென்று அந்த ஒரு பக்குவத்தை இறைவன் அவருக்கு கொடையாக கொடுத்திருந்ததை நினைவு கூறுகின்ற பொழுது அது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அதே போல அந்த மனித நேயம் அந்த இளம் வயதிலிருந்தே நமக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு இருந்ததை நாம் உணர்கின்ற பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல லொயாலா கல்லூரியுடைய ஸ்டூடெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமிதம் கொள்கிறோம். இங்கு நம்முடைய ஜெசுட் ஃபாதர்ஸ்கள் புரோவின்சியல் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த சேண்ட் சாமியும் ஒரு சேசு சபை குரு என்பதை இன்று நினைவுபடுத்துகிறது. அப்ப அந்த சபையில் நமது பேரவை தலைவர் அவர்கள் படித்த பொழுது, 3ஆம் ஆண்டு படித்த பொழுது, அந்த மாணவர்களுடைய செக்ரட்டரியாக எலெக்ஷனில் முதல் வெற்றியை அங்கு தன்னுடைய கல்லூரியிலே தொடங்கினார். அந்த தொடக்கம் அதை நான் வெற்றி பெற்று விட்டேன், மாணவர்களுக்கு மத்தியில் என்னுடைய பெருமை பாராட்ட வேண்டும் என்பது அல்ல, மாறாக மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அதனால தான் ஒரு மாணவன் எனக்கு மதிய உணவு ஏதாவது ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று நம்முடைய பேரவைத் தலைவரிடத்திலே கேட்ட பொழுது அவர் இந்த ஜெசுட் ஃபாதர்ஸ்ல சென்று அது என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அது மட்டுமல்ல, ஒருவர் மட்டும்தானா, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களா என்று கேட்ட பொழுது 16 பேர் இந்த பசியால் மதிய உணவு இல்லாத பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனிதாபிமானம் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு இருந்ததை அன்றே இருந்தது என்பதை நினைவு கூறுகின்ற பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறார். அது சாதாரணமாக அவர் அதை கடந்து போகவில்லை, அவருக்கு தூக்கம் வரவில்லை, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வும் எண்ணமும் இருந்ததனால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொண்டு சிறந்த இந்த நடிகர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கூட்டம் நடத்தி அதன் வழியாக டொனேஷன் கலெக்ட் பண்ணி இந்த மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்க வேண்டும் என்று அந்த உணர்வு அவரிடத்திலே வந்ததை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர் எந்த அளவுக்கு நம்மீதும் இந்த மக்கள் மீதும் அந்த நன்னம்பிக்கை இருந்திருக்கிறார். அவரை அழைத்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீ படிக்க தானே வந்த, படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே, இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய பேரவை தலைவர் சொல்லியிருக்கிறார், நான் படிக்க வந்தேன், அது உண்மைதான், ஆனா மதிய உணவு இல்லாமல் தவிக்கின்ற அந்த மாணவர்களை பார்க்கின்ற பொழுது எதுக்கு படிக்கணும், எனக்கு தூக்கம் வரலையே, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தில் அந்த மதிய உணவிற்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணி அந்த நடத்தி அவர்கள் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராக அன்று இருந்திருக்கிறார். அவர் வரமாட்டேன் என்று சொல்லவில்லை, நான் வருகிறேன், இந்த 10,000 என்று கொடுத்த பொழுது நீங்கள் வந்த பொழுதும் உங்கள்ட்ட நான் டொனேஷன் வாங்கவில்லை என்று எம்ஜிஆர் இடத்திலே சொல்லிய பொழுதும் இதையும் எடுத்துக்கொண்டு போ, நான் இன்னும் வருவேன் என்று சொன்னார். ஒருவேளை அந்த நியூஸ் பேப்பர்ல அவர் வரல அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே, இன்னைக்கெல்லாம் செல்போன் இருக்கு, எங்க இருந்து ஷூட்டிங் எங்க இருப்பாங்க, ஆனா போனை கண்டுபிடிச்சு ஹோட்டல் போனை எடுத்து இங்கேருந்து பேசி துணிச்சலாக எம்ஜிஆர் இடத்துல பேசுற பொழுது, நீங்கள் வர என்று சொன்னீர்கள், ஆனா வரவில்லை என்று நியூஸ் பேப்பர்ல நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது
நான் என்ன சொன்னேன்? நான் வரேன், நீங்கள் வருவேன் என்று சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, இந்த டோக்கன் சீட்டுலாம் வாங்குறவங்க யாரு வராங்கன்னு தெரிஞ்சுதான் சீட்டு வாங்குவாங்க. அவங்க நீங்க வரலன்னா இந்த டொனேஷன் எனக்கு கொடுத்தவங்க என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்த பொழுது உடனடியாக வந்து அந்த உணவை ஏற்பாடு செய்து அந்த கல்லூரியிலேயே ஒரு புரட்சியை செய்த மாமனிதர் நம் பேரவை தலைவர் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இது மட்டும் அல்ல, அந்த இறை பக்தி ஒன்று இருக்கிறதே. இந்த நற்செய்தியை நாங்கள் கூட பரப்ப அவ்வளவு முன்வரவில்லை. ஆனால் நம்ம பேரவை தலைவர் அவர் சம்பாதிக்கிற அந்த கொஞ்சம் பணத்திலேயே முதலாக இந்த நற்செய்தி பணியை, பைபிளை அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக முதல் ஒரு மாசத்திற்கு 50 கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்க ஆரம்பித்து அது 500 ஆனது, 1000 ஆனது, 5000 ஆனது. இவ்வளவு பைபிளையும் நாமெல்லாம் யார்ச்சாவது போய் கொடுத்தா வெட்கப்படுவோம், அவமானப்படுவோம். இதெல்லாம் நமக்கு தேவை என்று ஆனால் எத்தனை பேர் சொல்வார்கள்? அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நற்செய்தியை, இந்த பைபிளை, இறை வார்த்தையை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தாக்கம் இன்றைக்கு சட்டசபையில் அந்த நற்செய்தி வார்த்தைகள் வருகின்றது என்று சொன்னால் அந்த நற்செய்தியாக இவர் இந்த வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இந்த நிகழ்வுகளை நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த பக்தி உணர்வை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏன் நம்மால் செய்ய முடியாது என்ற அந்த உணர்வை தூண்டி எழுப்பக்கூடியதாக அது அமைகிறது. ஆனால் எம்ஜிஆர் இவரை பார்த்து இவர் நல்லா வருவார், இந்த துணிச்சல் மிக்க காரணம் என்று சொல்லி 28 வயதில், இளம் வயதில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுத்ததை நினைவு கூறுகின்ற பொழுது அவர் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் இவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார். அந்த சட்டசபைக்கு போகும்போது கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்கிற சென்ட் மேரிஸ் சர்ச்சில் போய் வேண்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் விடுகிற போது இந்த சட்டசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு அந்த ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க இறை வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டு இருக்கின்ற, அது மட்டுமல்ல கடந்த 20 ஆண்டுகளாக கீழ்ப்பாக்கம் அந்த சர்ச்சையில சென்று 1000 சோஸ்திர ஜபத்தை சொல்லிவிட்டு தான் அவர் கடந்து செல்கிறார். ஜபம் செய்யாமல் இருப்பதே கிடையாது. அப்படி ஜபம் செய்து ஜபத்தின் வழியாக நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்ற அந்த இறை நம்பிக்கை நம் பேரவை தலைவர் அவர்களுக்கு அதிகமாக இருந்து இன்று எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவராக உயர்ந்திருக்கிறார். இந்த மண்ணின் புதல்வர், இந்த மண்ணின் மைந்தர் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நம்ம அனைவருக்குமே சந்தோஷத்தை கொடுப்பது. இவருக்காகத்தான் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கின்றீர்கள். நான் சொன்னேன் போன வருஷம் கூவி கூவி வாங்க வாங்கன்னு அழைத்தேன், யாரும் வரல, நிறைய பேர் வரல. ஆனா இந்த வருஷம் நான் யாருமே கூப்பிடல, இவ்வளவு பேர் வந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த மனிதருக்காக, இந்த நம் மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவருக்காக நீங்கள் வந்திருக்கிறதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தோஷத்தில் நம் பேரவை தலைவர் நம்மோடு இருப்பது அனைவருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நான் அழைத்த பொழுது 2வது முறையாக பேசிய பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒண்ணு வேண்டாம், நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இங்கு வந்து பசியோடு திரும்பி செல்லக்கூடாது என்று இன்று நான் திருப்பலியில் சொல்லியது போல ஒரு கல்யாண விருந்தை நமக்காக அங்க ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் நம் மீது எந்த அளவுக்கு அந்த பாசம், யாருமே சாப்பிடாம போக கூடாது என்பதற்காக அந்த விருந்து அங்கு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இறங்கின உடனே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படி என்று நாம் உணவு இருந்த வேண்டும். அந்த மனித நேயம் இருக்கிறவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற அந்த மனித நேயம் கொண்ட தலைவர் நம்ம பாசமிகு பேரவை தலைவரை நான் வருக வருக என்று இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். வருக. நமது மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவித்து இந்த விழாவிற்கு நம்மை சிறப்பிப்பார்கள்.
அடுத்ததாக நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு, ஆக்சுவலா இன்று நமது மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வர வேண்டும். இன்று தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் மீட்டிங் மதுரையில் காலையிலிருந்து நடைபெறுவதனால் வர முடியலை என்ற வருத்தம் இருந்தாலும் என்னுடைய சார்பாக நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு வருவார் என்று அனுப்பி வைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பாசுமிகு பேரருட் தந்தை எம் பிளமின்தாஸ் அவர்களுக்கு இப்பொழுது நமது பவுல் பர்னபாஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக வழக்கறிஞர் அருட்தந்தை ஆ சந்தனம் அவர்கள் அமைப்பாளர் ஸ்டான்சாமி மக்கள் கூட்ட அமைப்பினுடைய அமைப்பாளராக இருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த 5 ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து அவருடைய தூண்டுதலும் அவருடைய ஒரு உற்சாகமும் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறுவதற்கு இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அருள் அவர்கள் நமது மணிகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றார். அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய தாளர் அவர்களுக்கு ஜெய்கர் அவர்கள் பொன்னாடை போற்றி அவர்களை வரவேற்கின்றார்கள். அடுத்தபடியாக வழக்கறிஞர் சிஜே ராஜன் நாட்டை காப்போம் அமைப்பாளராக இருந்து இந்த ஸ்டான்சாமிக்காக அனைத்து வகையில் தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய செயலாலும் அவர் மனித காப்பாளர் மனித உரிமையாளர் என்பதை எடுத்துரைக்கின்ற ஒரு நல்ல மனிதருக்கு இப்பொழுது மார்ட்டின் ஜெரோம் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் போன தடவை சொன்னது போல ஸ்டான்சாமி அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவரை மேடையில் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தோம். அன்று செய்யவில்லை. இன்று அவருடைய அண்ணன் மகன் தனிஸ்லாஸ் சுந்தர் அவர்களை வரவேற்று அவருக்கு நம்முடைய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அகஸ்டின் அவர்கள் பொன்னாடை போற்றி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதைத் தொடர்ந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருட்தந்தையர்கள், சேச சபை குருக்கள் மற்றும் உற்றார்கள், உறவினர்கள், அருட்சகோதரிகள், அதுவும் இந்த நம்முடைய டிவிகே உறுப்பினர்கள், சிஎஸ்ஐயில் இருந்து வந்திருக்கின்ற உறுப்பினர்கள், அங்கிருந்து வந்திருக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதே போல இன்று நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய காவல் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த ஸ்டான்சாமியை நாம் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும், அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு இருக்கின்ற ஊர் பெரியவர்கள், ஊர் மணியக்காரர்கள், மற்ற அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதே போல நம்முடைய இல்ல இயக்குனர் அவர்களையும் அருட்தந்தை ஜான்சன் அவர்களையும் நான் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை வைக்க நான் நினைக்கின்றேன். இந்த ஸ்டான்சாமி உலகெல்லாம் இன்னும் பரவ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்
சி ஜோசப் விஜய் அவர்களை திருச்சி பக்கம் வருகின்ற பொழுது அவரை அழைத்து வந்து ஒரு மாலை மட்டும் நமது சேன்சாமி அவர்களுக்கு போட்டுவிட்டு அழைத்து வந்து சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி இருக்கும். நம்முடைய மண்ணும் அதிகமாக பெயர் கொண்டதாக வளரும் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த ஒரு உதவியை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படியும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் மற்ற அனைத்து நிகழ்வுகளையும் செய்ய இருக்கின்றோம். அதனால் நீங்கள் கேட்காமலே செய்வீர்கள். ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்பது, இந்த ஆலய பணி சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு உங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. உங்களுடைய ஜெபம் எங்களை இன்னும் மென்மேலும் உயர்த்தும், இது செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனால் அந்த ஜெபத்தை மட்டும் எங்களுக்கு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டு நான் வரவேற்பை முடிக்கின்றேன். நன்றி. சிரிக்க சிரிக்க பேசிடுவார், சிந்திக்கவும் செய்திடுவார். சிறிதேனும் ஓய்வின்றி சிற்றெரும்பாய் உழைத்திடுவார். பிரிக்க முடியாத பாசத்தினை பிறர் மீது வைத்திடுவார். பிறக்க வேண்டும் இனி ஒருவர் இவர் போல பூமியிலே. மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பளித்து கேட்டிடுவார். மாற்று கருத்து கூறி மறுதளித்து பேச மாட்டார். பற்றற்ற வாழ்வுடனை பாங்குடனே கடைபிடித்தார். பகை என்று எவரும் இல்லை, பாசமுடன் பழகிடுவார். சிக்கலான கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்த பின்பு சில பொழுதில் முடிவுகளை சிந்தித்து எடுத்திடுவார். மக்களால் ஒரு நாளும் மறக்க முடியாத மனிதர் இவர். மகத்தான பணி செய்யும் மண்ணில் வாழ் புனிதரிவர். குடந்தை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் முனைவர் எம் பிலோமின்தாஸ் அவருடைய ஆசியுரை. எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய மாண்புமிகு தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது பங்கு தந்தை அவர்களே, சேச சபை அருள் தந்தையர்களே, எங்களது மறை மாவட்ட அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஸ்டெயின் சுவாமி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, நமது மண்ணின் பெரியவர்களே, காரியஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நமது பேரவை தலைவரை பற்றி ஒரு நிமிடம் மட்டுமே. குளமாணிக்கத்திலிருந்து வந்த மாணிக்கமே, எங்களது மண்ணின் சொத்து. இங்கு நீங்கள் வந்திருப்பது ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு உறவின் சங்கமம் என்று நினைக்கிறோம். உங்களால் இந்த மண், நீங்கள் விளையாடி ஓடிய மண் பெருமை அடைகிறது. உங்களை நினைத்து நாங்கள் பெருமிதம் படுகின்றோம். தவ புதல்வரே, இறையையும் மனிதையும் மனித மாண்பையும் உங்களது சட்டசபையிலே உங்களது அணுகுமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சியிலே உங்களது பெருந்தன்மையான அரவணைக்கக்கூடிய அந்த அன்பு மனம் எல்லோரையும் கவர்கின்றது. உங்களது பணி சிறக்க, அரசு பணி சிறக்க உங்களை வாழ்த்துகிறோம். ஸ்டெயின் சுவாமி 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் ஒரு படம் வந்தது. த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவரின் முகமாக. ஒரு துறவி அருட் சகோதரி ராணி மேரி அவர்கள் மத்திய பிரதேசத்திலே மக்களுடைய அடிமை தரத்திலிருந்து அவளை விடுவிப்பதற்காக என்ன செய்தார்கள், அதற்காக உயிரையும் கொடுத்தார்கள் என்பதை பல பேர் அந்த சினிமாவிலே பார்த்திருப்போம். இப்படியாக வரலாற்றிலே, நமது இந்திய வரலாற்றிலே மனிதத்தை கட்டி காப்பதற்காக முளைத்தவர்கள் பல பேர். அதன் வரிசையிலே தான் நமது ஸ்டெயின் சுவாமி அவர்கள். பொதுவாக இறையடியார்கள்
கிறிஸ்தவ மக்கள் மனித மாண்பை காக்கின்றவர்கள். மனித மாண்பிற்காக, அரசுக்காக எப்பொழுதுமே துணை நிற்பவர்கள். தமிழுக்காக, இலக்கியத்துக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, இன்னும் மற்ற காரியங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சியிலே கான்ஸ்டன்டின் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர், அவர் எழுதாத தமிழ் எழுத்துக்களா? இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இறை மக்கள் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவத்தை மட்டுமல்ல, மாறாக மனித மாண்பினை வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் எங்களை போன்ற இறை அடியார்கள். அதிலே விஞ்சி நிற்பவர் தான் நம்முடைய ஸ்டெயின் சுவாமி அவர்கள். அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். எழுத்துரிமை, பேச்சுரிமை என்றெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அதை செய்யும் பொழுது அவருக்கு நிகழ்ந்தது என்று என்ன என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் பட்டியலிட விரும்பவில்லை. ஆனால் ஒரு நீதிக்காக, நேர்மைக்காக, அந்த அடக்குமுறைக்கு எதிராக எழுந்தவரை நாட்டின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அவரை கைது செய்து பல மாதங்கள் விசாரணை சிறையில் அடைத்து, இன்றும் அப்பொழுது ஒரு பத்திரிகையில வாசித்தேன், ஒரு நீதிமன்ற ஒருவர் சொல்லுகிறார், he is an accused but you are trying to make him a saint. அவர் ஒரு அக்யூஸ்டு, ஆனா அவரை நீங்கள் ஒரு பெரிய மனிதராக, மகானாக, புனிதராக சித்தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறாக சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு குற்றவாளியாக புதைக்கப்பட்டிருக்கிறார். அவரது கல்லறையிலே அவரை சுற்றிய ஒரு கருப்பு துணி போடப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாட்டுக்கு, தேசத்திற்கு விரோதமாக கிறிஸ்தவர்கள் இருப்பார்களா? இல்லவே இல்லை. இறையடியார்கள் இருப்பார்களா? இல்லவே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இறையடியாரை தேச விரோத சட்டத்திற்கு அடிப்படையிலே அவர் இன்றும் குற்றவாளி என்ற நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான், நீதிமன்றம் அவரை நிரபராதி, அவரது எதுவும் தவறு இல்லை, அவரது வாழ்க்கை என்பதை என்றாவது ஒரு நாள் பிரகடனப்படுத்துமா? அதுவரையில் அவரது கல்லறையில் அந்த கருப்பு துணி போடப்பட்டுதான் இருக்கும். அவர் ஸ்டெயின் சுவாமி. ஆனால் அவர் இறக்கும் பொழுது ஒரு ஸ்டெயின் சுவாமியாக இந்தியா சித்தரித்து விட்டது உலகிற்கு. ஒரு கருப்பு புள்ளி வைத்த ஸ்டெயின் சுவாமியாக இல்லை. அவர் எந்த தவறும் செய்யாத மாசற்ற ஒரு ஸ்டெயின் சுவாமி என்பதை என்று அறிக்கையிடுகிறோமோ அன்றுதான் அவரது கல்லறையிலே ஒரு வெண்ணிற ஆடை உடுத்தி நாம் மேன்மைப்படுத்துவோம். அந்த நாளை நான் விரைவாக எதிர்பார்க்கிறேன். அவரோடு சிறையில் அடைக்கப்பட்டு இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளிவருவதற்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா? ஆகவே இவ்வாறாக இவர் சென்று விட்டார். ஆனால் அவர் விட்டு சென்ற அந்த விழுமியம் உங்களால், எங்களை போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் அவருடைய மதிப்பீடுகளுக்கு நாம் இன்றும் உயிர் கொடுக்க வேண்டும். அவர் வாழ்நாள் முழுவதும் உயிர் கொடுத்து வாழ்ந்தார், இறந்தார். நாமும் ஏதாவது ஒரு மதிப்பீட்டுக்காக, மனித மாண்பை காப்பாற்றுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, எங்கு அடக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் குரல் எழுப்புவதற்காக நாம் முன்வரும் பொழுது உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் மனித மாண்பை காப்பவர்கள், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள். அந்த பேச்சினை நாம் ஒவ்வொருவரும் பெற நாம் அனைவரையும், உங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். இறுதியாக பங்கு தந்தை சொன்ன அதே ஒன்றை நம்முடைய பேரவைத் தலைவருக்கும் நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக கொடுக்க விரும்புகிறேன். ஆயர் வர வேண்டும் என்று விரும்பினார். நேரடியாக வந்து நம்முடைய பேரவைத் தலைவரை வாழ்த்த வேண்டும் என்று விரும்பினார். இன்று அங்கே ஆயர் கூட்டம் நடைபெறவிருப்பதால் அவர் சார்பாக வாழ்த்து சொல்ல என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த அரிய நேரத்திலே இங்கே ஆலயம் எழுப்பப்படுவதை பற்றி சொன்னார்கள். சிறுபான்மை நலத்துறை வழியாக உதவிகளை பெற்றுக் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்ததாக
லஞ்சமில்லா ஒரு அரசை நாட்டை காட்டுவோம் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய தமிழக அரசை வாழ்த்துகிறோம். 18 ஆண்டுகளாக கும்பகோணத்திலே திருநிதி ஆண்டவர் செவிலியர் பள்ளியிலே 50 மாணவிகளைத்தான் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதை 100ஆக மாற்றுவதற்கு எங்களால் செலவினங்களை சமாளிக்க முடியவில்லை, கொடுக்க முடியவில்லை. எனவே இந்த அரசு எங்களுக்கு அந்த ஒரு 100 சீட்டை உயர்த்தி கொடுத்தால் ஏழை பிள்ளைகள் பல பேர் அந்த கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளையும் மறை மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய பேரவைத் தலைவரிடத்தில் வைத்து இடம் அமர்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக வழக்குரைஞர் அருட்தந்தை சந்தானம் சேசு சபை. கருவறையில் கால் பதித்த கடமுதலே கர்த்தரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர். திருமறை முறைப்படி திருத்திய வாழ்வுதனை தெளிந்த மனதோடு தேவனுக்கு அர்ப்பணித்தவர். ஒரு குறை இல்லாமல் உன்னத குருத்துவத்தில் ஒழுக்க நெறியோடு உயர்ந்து நிற்பவர். கற்றோர்கள் மத்தியில் கனிவுடன் பேசுபவர். குறையாத படிவோடு குருக்களிடம் பழகுபவர். குருத்துவத்தின் மாண்பை குறையின்றி காப்பவர். எதிர்வரும் துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்பவர். செல்லுகின்ற இடமெல்லாம் சீர்பெறவே உழைப்பவர். சேசு சபை இவராலே சிறப்புறவே பணி செய்பவர். அவர்தான் வழக்குரைஞர் அருட்படி சந்தானம் சேசு சபை அமைப்பாளர் சேன் சுவாமி மக்கள் கூட்டமைப்பு அவர்களை வீர வணக்கம் செலுத்த அன்போடு அழைக்கின்றோம். சேன் சுவாமி அவர்களுடைய 5வது ஆண்டு நினைவு தினத்திலே இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை பேரவை தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த மேடையிலே ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களையும், இங்கே திரளாக குழுமி இருக்கக்கூடிய மனித உரிமை பாதுகாப்பாளர்களையும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களையும், ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து இந்த விழாவுக்கு யாரை அழைக்கலாம் என்பதற்கு நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள் ஒரு நீண்டதொரு விளக்கத்தை சொன்னார்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், யாரை அழைப்பது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நம்முடைய பேரவை தலைவர் நம்முடைய விரகாலூரை சேர்ந்தவர் என்று கேட்டவுடன் அவரை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அந்த அடிப்படையிலே இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அருட் சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் அவருக்கு தொலைபேசியிலே அழைப்பு போட்டார்கள். அப்பொழுது அவருக்கு அருகிலே எங்களுடைய சமூக ஆய்வறிஞர் அலாய்சியஸ் இருதயம் அவர்கள் இருந்தார்கள். அழைத்தவுடன் அலைபேசியை எடுத்து பேசிவிட்டார் என்று சொல்லி என்னிடம் சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், அன்றுதான் நம்முடைய சட்டப்பேரவையினுடைய 3 நாள் கூட்டத்தினுடைய முதல் நாள். எப்படி நடக்குமோ என்று தமிழகமே ரொம்ப வியப்போடு காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் அவர் இலகுவாக இருந்தார் என்பதை தெரிந்து கொள்வதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய இந்த இலகுவான பண்பு, எதையும் யதார்த்தமாக பார்க்கின்ற பண்பு என்னை மிகவும் வியப்பிலே ஆழ்த்தியது. அதைத்தான் அவரோடு அருகில் இருக்கின்ற போது சொல்லி அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டேன். ஆம் அன்பர்களே, நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் நம்முடைய மண்ணை சேர்ந்தவர். அவர் வந்து நம்முடைய ஸ்டான் சுவாமிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது நம்முடைய ஆவல். அதை ஏற்று வந்திருக்கிறார். அதற்காக நம்முடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம் அன்பர்களே, நம்முடைய ஸ்டான் சுவாமிக்கு கடந்த ஆண்டு ஒரு அரை உருவ சிலையை நிறுவி நாம்
அவருடைய நினைவை என்றும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக முயற்சி எடுத்தோம். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பெயரிலே இந்த தேதியிலே அவரை நினைவு கூற வேண்டும் என்று நாம் நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நம்ம ஊரை சேர்ந்த பெரியவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பங்கு தந்தையுடைய முன்னணியிலே செய்து காட்டியிருக்கிறார்கள். என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் நினைக்கிறேன். நம்முடைய ஸ்டான் சுவாமி அவர்கள் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒருவராக மாறியிருக்கிறார். இந்த மண்ணை சேர்ந்த ஒருவர், நம்முடைய வரகாலூரை சேர்ந்த ஒருவர், இந்த தமிழகத்தை சேர்ந்த ஒருவர், ஆதிவாசிகள் வாழ்கின்ற ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்று மதத்தை கடந்து மொழியை கடந்து அங்கு சென்று ஆதிவாசி மக்களுக்காக பணி செய்தார் என்பது நமக்கு முன்னமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இன்று இந்த உலகத்தில் சாதியாலும் மதத்தாலும் பிரிக்கப்படுகின்ற வேளையிலே, மொழியாலும் பிரிக்கப்படுகின்ற வேளையிலே, நம்முடைய ஸ்டான் சுவாமி அவர்கள் இதையெல்லாம் கடந்து கிறிஸ்துவுடைய வழியை ஏற்றுக்கொண்டு போதிப்பதற்கு பதிலாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஆதிவாசி மக்கள் மத்தியிலே. அவர் என்ன செய்தார்? ஆதிவாசி மக்களுக்கு அவர்களுக்கு உரிமைகளை சொல்லிக் கொடுத்தார், அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தார், அவருடைய வளங்களை, உங்களுடைய வளங்களை காப்பாற்றுவது எப்படி என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சிறையிலே வாடிய இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார், வழிகாட்டினார், துணை நின்றார். இயேசு போதித்ததை தன் வாழ்வாக வாழ்ந்து காட்டினார். ஒரு மனித உரிமை போராளியாக வாழ்ந்து காட்டினார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டன. அவர் மீது பொய்யாக குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டன. 84 வயதிலும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். குளிப்பதற்கு சிப்பர் கூட கொடுக்காமல் அவர் வதைக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் குற்றம் சாட்டப்பட்டதுடைய அடிப்படையாக இருந்தது எது என்று சொன்னால் அவருடைய மடிக்கணினியிலே இருந்த ஆதாரங்கள். ஆனால் அந்த ஆதாரங்களை புகுத்தியது யார் என்று சொன்னால், தொலைவிலே இருந்து கொண்டு அந்த மடிக்கணினிக்குள்ளே ஒரு மென்பொருளை புகுத்தி 44 ஆவணங்களை உள்ளே செலுத்தி இவருக்கே தெரியாத வகையிலே அந்த ஆவணங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதை ஆர்சனல் என்று சொல்லக்கூடிய நுண் அறிவு தடயவியல் அமைப்பு கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது. அதை ஒருமுறை கூட ஸ்டான் சுவாமி திறந்தே பார்க்கவில்லை என்று அது ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறது. எந்த அடிப்படையிலே அவர் குற்றவாளி என்று சாட்டப்பட்டவராக NIA தெரிவித்ததோ அந்த ஆதாரங்கள் எல்லாம் அடித்தளமற்றதாக போய்விட்டது என்பதுதான் உண்மை. அந்த அறிக்கை அவர் குற்றமற்றவர் என்பதை அறிவித்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் வைக்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால், இப்படி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக இருந்த ஆவணங்கள் புகுத்தப்பட்டு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் அவர் ஒரு நிரபராதி என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையிலே இறங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஆம் நண்பர்களே, நம்முடைய மண்ணை சார்ந்த நம்முடைய ஸ்டான் சுவாமி, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய ஸ்டான் சுவாமி, நம்முடைய ஊரை தாண்டி, நம்முடைய தமிழ்நாட்டை தாண்டி ஜார்க்கண்ட் மாநிலம் சென்று அவர் செய்த பணிகள் நமக்கு பெருமை சேர்க்கின்றன, நமக்கு மதிப்பு சேர்க்கின்றன, நமக்கு உண்மையிலேயே பெருமையை கொடுக்கின்றன. அந்த ஸ்டான் சுவாமியினுடைய இந்த வாழ்வை, இந்த மதிப்பீடுகளை நாம் ஏற்று வாழ்வதற்கு முன் வருவோம். அதற்காக முயற்சி எடுப்போம். குறைந்தது ஒவ்வொரு ஆண்டும் அவருக்காக இந்த நினைவு தினத்தை சிறப்பாக நினைத்து அவருடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய மூத்த தோழர், சமூக ஆராய்ச்சியாளர், ஸ்டான் சுவாமியினுடைய தோழர் அருள் தந்தை அலாய்சியஸ் இருதயம் அவர்கள் நான் ஒரு மௌன சாட்சி அல்லேன் என்ற இந்த புத்தகத்தை நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க.
வழக்கறிஞர் சிசே ராஜன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியதில்லை, உண்மைக்கும் உழைப்புக்கும் ஒரு நாளும் பஞ்சமில்லை. கள்ளம் கபடு இல்லை, கைமாறு கருதியதில்லை, கஷ்டங்கள் வந்த போதும் கடமையில் தவறவில்லை. போலியாக வாழ்ந்ததில்லை, பொறாமை கொண்டதில்லை, பொன்னான நேரம் தன்னை பொறுப்பற்று கழித்ததில்லை. அன்புக்கு பஞ்சமில்லை, ஆடம்பரம் அவருக்கு இல்லை, கஞ்சத்தனம் கொள்ளவில்லை, கண்ட பொருள் சேர்க்கவில்லை, கரை படிந்த கரங்கள் இல்லை, காசு பணம் ஆசை இல்லை, கோபப்பட்டு பேசுகின்ற குணத்தை நாம் கண்டதில்லை, கொடுப்பதிலே வள்ளலிவர் தனக்கென்று சேர்த்ததில்லை. இத்தனை குணங்களுக்கும் சொந்தக்காரர் வழக்குரைஞர் சிசே ராஜன், அமைப்பாளர் நாட்டை காப்போம். அவர்களை வீர வணக்கம் செலுத்த அன்போடு அழைக்கின்றோம். தந்தை ஸ்டான் சாமி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு, அதே போன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தந்தை முனைவர் ஆரிக்கசாமி அவர்களுக்கும், பிஜி தந்தை அவர்களுக்கும், அற்புதமாக இங்கே கருத்தை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அருட்தந்தை சந்தானம் வழக்கறிஞர் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும் மற்றும் மனித உரிமை தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், விரகாலூருடைய பொதுமக்களுக்கும் வணக்கம். விரகாலூரில் நாம் இது 5வது ஆண்டாக இங்கே நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு நாம் நினைவேந்தல் கூட்டம் நடத்திய பொழுது ஒரு நினைவு ஸ்தூபியை வைத்திருந்தோம். நினைவு ஸ்தூபியை வைத்து நாம் அதற்கு மலரஞ்சலி செலுத்தினோம், வீர வணக்கத்தை செலுத்தினோம். இந்த ஆண்டு நாம் சிலைக்கு மாலையிட்டிருக்கிறோம். அது முதலாக மாலையிட்டவர் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள். அவர் இந்த சிலைக்கு மாலையிட்டு வீர வணக்கத்தை முதல்முறையாக செலுத்தியிருக்கின்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். ஏற்கனவே வீர வணக்கம் செலுத்துவதற்காக தமிழக மண்ணிலிருந்து அனைத்து தலைவர்களும் இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றார்கள், விரகாலூருக்கு வந்திருக்கின்றார்கள். சென்ற ஆண்டில் நாம் இந்த சிலையை திறக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் திறந்து வைத்தார்கள். அவரோடு சேர்ந்து சகோதரி கனிமொழி அவர்கள் அங்கே இருந்தார்கள். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இருந்தார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இருந்தார். அதே போன்று அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் இருந்தார்கள். ஒரு மதசார்பற்ற தலைமையில் பார்ப்பதற்காக கும்பகோணத்தில் இருந்து இங்கே குடில் சாமியார் இருந்தார். அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த மண்ணில் வீராஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் வீராஞ்சலி செலுத்தியதை நாம் பெருமையாக கருதுகிறோம். ஸ்டான் சாமி அவர்கள் பதவியினுடைய பக்கத்தை நோக்கி செல்லவில்லை. அவர் படித்தவர் லோயலா கல்லூரி போன்ற ஒரு கல்லூரியிலே அவர் ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை விரும்பவில்லை. சமூக பணியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். மக்களை நேசித்தார். அவர் அதிகாரம் பக்கம் செல்லவில்லை. அதிகாரத்தால் யார் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்கள் பக்கம் நின்றார். அவர் புகழை விரும்பவில்லை, அவர் நீதியை விரும்பினார். அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார், அதை தூக்கி பிடித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பழங்குடி மக்களுக்காக பேசும் என்று சொன்னார். அது சமத்துவம், ஜனநாயகம், சுதந்திரத்தை தந்திருக்கிறது, அது எம் மக்களுக்கு பேசும் என்று அவர் சொன்னார். அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார். இன்று நாம் நடத்திய திருப்பதியிலே நம்முடைய தூய வளநாற்களுடைய அதிபர் தந்தை அவர்கள் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது வார்த்தை சொன்னார், தந்தை ஸ்டான் சாமி அவர்கள் இயேசுவை போன்று வாழ்ந்தார் என்று சொன்னார். இயேசுவை போல் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அவர் இயேசுவாகவே வாழ்ந்தார் என்று சொன்னார். அதுபோன்று அவருடைய பாடுகள், அவர் சிறைக்கு சென்ற பொழுது
அவருக்கு ஒரு கை நடுக்க நோய் இருக்கிறது. 84 வயதிலே அவரை கைது செய்கிறார்கள். அவரை கைது செய்து சிறையிலே அடைக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு ஒரு சின்ன குவளைத்தான் கேட்கிறார்கள். அந்த குவளையை கூட கொடுப்பதற்கு அன்றைய அரசு என்பது அதை தடுத்தது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நபர் சிறையிலேயே இறந்தார். அதனால் மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் சொல்லியது அது ஒரு கொலை என்று சொல்லியது. சிறையிலே நடந்த ஒரு கொலை என்று சொன்னார்கள். இன்றைய தினம் நாம் இங்கே விறகாலில் நடத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் விறகாலில் நடத்தக்கூடிய இதே நிகழ்வு உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வெவ்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துடைய வெவ்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் மனித உரிமை சிந்தனையாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கூடி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டான் சாமி இறந்த பொழுது ஐநா சபை சொல்லியது இந்தியாவினுடைய ஒரு கருப்பாக அந்த தினத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அது ஐநா சபை பேசியது. ஐநா சபையும் கண்டித்தது அவருடைய மரணத்தை. அதனால் அவருக்கு நியாயம் கேட்டு இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆட்சி மாற்றங்கள் வந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆட்சி மாற்றத்தில் நமக்கு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று நம்புகிறோம். அதிலும் குறிப்பாக எந்த சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டாரோ, UAPA என்று கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாரோ அது இந்திய அளவில் எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தமிழக அரசும் எதிர்ப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். தமிழக அரசுக்கு அதை சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் தான் நம்முடைய சட்டமன்ற பேரவை தலைவர்கள். எவ்வளவு பக்குவமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு பக்குவமாக சொல்ல முடியும். சென்ற ஆண்டு சிலை வெடிக்கும் பொழுது திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், நான் ஸ்டான் சாமி அவர்களுக்கு ஆளுயர சிலையாக இருக்கும் என்று கருதினேன், அது ஒரு வெண்ணில சிலையாக இருக்கும் என்று கருதினேன். ஆனால் அந்த சிலை இது போன்று ஒரு சின்ன வாழ்வளவு சிலைத்தான் வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அடுத்து நீங்கள் அது ஆளுயர சிலை வைக்க வேண்டும் அந்த மாமனிதருக்கு என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம் அந்த ஆளுரை சிலை அவர் படித்த திருச்சி வளனார் கல்லூரிக்கு அருகே, அந்த திருச்சி மேற்கு தொகுதி அதுக்கு அந்த தொகுதி அருகிலேயே அங்கே அவருக்கு ஒரு ஆள் உயர வெண்கல சிலை வைத்தால் தமிழகம் முழுவதும் இருந்து அங்கே கூடுவதற்கும் பேசுவதற்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கும். அதை தமிழக அரசு செய்து தரும் என்றால் அதை பெருமையாக நாங்கள் கருதுவோம் என்று நினைக்கிறோம். அதே போன்று பங்கு தந்தை அவர்கள் சொன்னார்கள், இங்கே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வர முடியுமா என்று. அவர் கட்டாயம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சாம்பல் இங்கே தமிழகத்திற்கு வந்த பொழுது சென்னை லவவாக்கல்லில் இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அதே போன்று மதுரையிலே அங்கே இருந்த செல்லூராஜ் அமைச்சர் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். கட்சி பாகுபாடற்று அஞ்சலி செலுத்தியவர்கள். அதனால் இங்கே இந்த சிலைக்கு முன்பும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்றால் தமிழகம் முழுவதும் ஸ்டான் சாமியுடைய தியாகம் தெரியும். ஸ்டான் சாமியுடைய தியாகத்திற்கு இந்த அரசு அதற்கு மதிப்பு கொடுக்கிறது என்று தெரியும், அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று தெரியும். அதை நாம் செய்தோம் என்றால் பெருமையாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய பேரவைத் தலைவர் நாங்க பேசுறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் 7:30 மணிக்கு போகணும், நீங்க கொஞ்சம் குறைவா பேசிக்கிட்டு முடித்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். அவருடைய கருத்துக்கு நான் மதிப்பு இருக்கிறேன். அநியாயங்களை கண்டு மௌன சாட்சிகளாக இல்லாமல் இருந்தவர் ஸ்டான் சாமி அவர்கள். அநியாயங்களை கண்டு கொப்பளித்தவர் ஸ்டான் சாமி அவர்கள். அவரை கடைசி நேரத்தில் கூட அவர் சிறையில் இருக்கும் பொழுது கூட ஒரு அருட்தந்தை கேட்கிறார், அவரை பார்க்க செல்கிறார். அப்பொழுது அருட்தந்தையிடம் சொல்கிறார், எனக்கு ஒரு பேண்ட் வேணும், எனக்கு ஒரு சட்டை வேணும், இந்த அளவில் வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது போன அருட்தந்தை கேட்கிறார், ஸ்டான் சாமி நீங்க இப்படி எல்லாம் ஒரு அளவோடு ஒரு சட்டை கேட்க மாட்டீங்களா, நீங்க அளவோடு ஒரு பேண்ட் கேட்க மாட்டீங்களா, ஏன் இப்படி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சிறையில் என்று சொல்கிறார். அப்படி அவர் சொல்லிய அந்த ஆடைகள் எதற்காக என்றால் கிறிஸ்துமஸ் விழா வந்தது. அந்த கிறிஸ்துமஸ் விழாவின் நேரத்தில் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா வந்து அவரோடு இருந்த சக கைதிகளுக்கு, அவரோடு இருந்து பணி செய்த அவருக்கு உதவிய அந்த பெருமக்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று சாவதற்கு முன்னாடி கூட, இறப்பதற்கு முன்னாடி கூட சேவை செய்து மறுத்த ஒரு மாமனிதன். அந்த மாமனிதனை உலகம் பாராட்டுகிறது, தமிழகம் பாராட்டுகிறது, இந்த மண்ணும் அவரை பாராட்டுகிறது என்று சொல்லி, அதோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்நாள் முழுவதும் இங்கே அவர் செய்ததற்காக நாம் பாராட்டுகிறோம். குறிப்பாக ஓரியூரில் அங்கே
தியாகத்தினுடைய ஒரு செம்மண்ணை பார்க்கிறோம். விரகாலூரில் சமூக நீதியினுடைய விதைமண்ணை பார்க்கிறோம். இந்த இரண்டு மண்ணும் இங்கே உலகிற்கு கொடுத்தவர்கள் இயேசு சபையினர். அந்த இயேசு சபையினரையும் நாங்கள் பாராட்டுகிறோம், இந்த அரசையும் பாராட்டுகிறோம். குறிப்பாக இங்கே பேரவைத் தலைவர்கள் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் நான் என் மண்ணுக்கு வருகிறேன், என் மண்ணின் மைந்தனை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி வந்தாரே, அவரை நெஞ்சார மனதார நாம் பெரிய கரோல் எழுப்பி அவரை பாராட்டுவோம். ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. கற்பக தருவே, கருணையின் உருவே, உட்பவித்தாய் தரணியில் உயர்பணி ஆற்றவே, நற்புகழ் பெற்றுங்கு நானிலம் வாழ்த்திடும் உமது பொற்பாலம் தன்னை போற்றியே வணங்கி அழைக்கின்றோம். மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அருட்திரு பெஞ்சமின் அடையார் அவர்களுடைய ஆசி உரை. நேரம் கருதி அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர், மண்ணின் மைந்தர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது இளமையிலேயே மாணவ தலைவராகவும் நாடகத்தில் விற்பனராகவும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிறந்த உற்ற அறிமுகமானவராகவும் அறிஞர் அண்ணாவின் அமைப்பில் நீண்ட காலம் தலைமையேற்று வழிநடத்தியவராகவும் அறிந்த நேரத்தில் இப்பொழுது நமக்கு நம் விரகாலூர் மண்ணின் மைந்தராக நம்மோடு ஒன்றாக உறவாடி நமக்காக பல நல்ல செய்திகளை அறிவிக்க வந்திருக்கின்ற நமது சட்டமன்ற சபாநாயகர் அவர்களுக்கு நாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கின்றோம். More things are wrought by prayer than the world dreams of என்று பிரான்சிஸ் தாம்சன் தன்னுடைய ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் என்ற கவிதையில் வர்ணித்ததை போன்று பங்கு தந்தை மிக அருமையாக இந்த மாபெரும் வெற்றி அடைவதற்கு காரணம் அவருடைய ஜெபம் என்று கூறினால் மிகையாகாது. மீண்டும் பங்கு தந்தை எந்த குறிக்கோளையும் வேண்டுகோளையும் விண்ணப்பிக்காமல் அவருடைய ஜெபம் ஒன்றே போதும் என்று குறிப்பிட்டதிலிருந்து அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பு, அவர் ஜெபத்தில் இருக்கின்ற நம்பிக்கையை நாம் நன்கு அறிகின்றோம். இவர் அரசியலில் உயர்ந்த பதவி பெற்றிருப்பது, அரசியலில் வெற்றி பெறுவது அவ்வளவு கடினம் அல்ல. ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடித்து நம்பிக்கையோடு இருப்பதுதான் மிக சிறந்த சாதனை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களை நான் மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்தந்தை பால் மைக்கேல் அவர்களை கோரிக்கை மனுவை வாசிக்க அன்போடு அழைக்கின்றோம். தந்தை ஸ்டான் சுவாமி 5ஆம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1. விரகாலூரில் தந்தை ஸ்டான் சுவாமி நினைவு சமுதாய மண்டபம் அமைக்கப்பட வேண்டும். மனிதநேயம், சமத்துவம், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களின் பிறந்த ஊரான விரகாலூரில் அவரது நினைவை நிலைநிறுத்தும் வகையில் தமிழக அரசு தந்தை ஸ்டான் சுவாமி நினைவு சமுதாய மண்டபம் ஒன்றை அமைக்க வேண்டும். அனைவரும் கைதட்டி வரவேற்போம். 2வது தீர்மானம், தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல் இன சாதி SC அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல் இன சாதி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக நீதிக்கான நியாயமான போராட்டமாகும். மதம் மாறிய பின்னரும் அவர்கள் எதிர்கொள்ளும் சமூக ஒடுக்குமுறை நீங்காத நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு உரிய அரசியல், கல்வி மற்றும் சமூக உரிமைகள் மறுக்கப்படுவது சமூக நீதிக்கு முரணானதாகும். எனவே மதத்தின் அடிப்படையில் நிலவும் இந்த அநீதியை நீக்கி தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலின சாதி அந்தஸ்து வழங்குவதற்கு தேவையான அரசியலமைப்பு
சட்ட திருத்தத்தை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். மேலும் இதனை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 3. கிறித்தவ வன்னியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். கிறித்தவ வன்னியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அவர்கள் சமூக மற்றும் கல்வி ரீதியாக எதிர்கொள்ளும் பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு சமூக நீதியின் அடிப்படையில் தமிழக அரசு உரிய ஆய்வை மேற்கொண்டு வன்னியர் கிறிஸ்தவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4. திருச்சி தூய வளனார் கல்லூரி அருகே தந்தை ஸ்டான் சுவாமியின் முழு உருவச் சிலை மற்றும் நினைவு மையம் அமைக்கப்பட வேண்டும். தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் கல்வி பயின்ற திருச்சி தூய வளனார் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் கல்லூரி அருகில் அவரது மனிதநேயம், சமூக நீதி, பழங்குடியினர் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளுக்கான அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் முழு உருவ வெண்கலச் சிலையும் அவரது வாழ்க்கை மற்றும் பணிகளை பதிவு செய்யும் நினைவு மையமும் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5. தந்தை ஸ்டான் சுவாமி தொடர்பான வழக்குகள் விரைந்து நடத்தப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்ற உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். தந்தை ஸ்டான் சுவாமி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் மீதான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த பொழுதே அவர் சிறை காவலில் உயிர் இழந்தது இந்திய ஜனநாயகத்தின் மனச்சாட்சியை உலுக்கிய ஒரு துயர நிகழ்வாகும். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக முன்மொழியப்பட்டவை அவரது மடிக்கணினியில் இருந்ததாக சொல்லப்பட்ட ஒரு சில ஆவணங்களே. ஆனால் அந்த ஆவணங்கள் அவருக்கு தெரியாமலேயே அவரது மடிக்கணினியில் புகுத்தப்பட்டிருந்தவை என்பதனை ஆர்சனல் நுண்ணறிவு தடயவியல் ஆய்வு நிறுவனம் 2022 ஆண்டே வெளிப்படுத்திவிட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் அவர் மீதான விசாரணையை விரைந்து நடத்தி அவர் குற்றமற்றவர் என்பதனை உறுதிபட அறிவித்திட வேண்டும். ஒரு செய்தி மட்டும், அவரது விசாரணை அவர் இறந்த பிறகும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த விசாரணையை தடுக்கும் விதமாக அல்லது தடை போடும் விதமாக 4 நீதிபதிகள் இந்த வழக்கினை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று ரெக்கூஸ் என்று சொல்லுவார்கள், தங்களை தாங்களே விடுவித்துக் கொண்டு போய்விட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். நின்று அவர்கள் விசாரித்து தீர்ப்பு சொன்னால் உண்மை வெளிப்படும். அவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதே சமயத்தில் உண்மைக்காக நின்று நீதியை நிலைநாட்டவும் விரும்பவில்லை. தங்களை விடுவித்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் விசாரித்து உண்மையை உறுதிபட வெளிச்சொல்லி அவர் குற்றமற்றவர் என்பதனை உறுதிபட தெரிவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. மேலும் பீமா கோரேகாம் வழக்கில் ஸ்டான் சுவாமியோடு இணைத்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள 15 மனித உரிமை ஆர்வலர்களது வழக்குகளும் விரைந்து விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 6. 7 தீர்மானம் தான் 6வது தீர்மானம். விசாரணை கைதிகளின் மனித உரிமைகளை பாதுகாக்க சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். விசாரணை கைதிகள், குறிப்பாக முதியோர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல்நல குறைபாடுடையோரின் மனித உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் விரைவான ஜாமீன், தரமான மருத்துவ வசதி, மனித நேயமான சிறை நிர்வாகம் மற்றும் விரைவான விசாரணையை உறுதி செய்யும் சட்ட மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 7. UAPA
அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்ற சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். UAPA சட்டம் கருத்து சுதந்திரம், மனித உரிமைகள், இயற்கை நீதி மற்றும் ஜனநாயக அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக மனித உரிமை அமைப்புகள், சட்ட அறிஞர்கள் மற்றும் குடிமை சமூக அமைப்புகள் நீண்ட காலமாக கவலை தெரிவித்து வருகின்றன. தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களும் இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் சிறையில் உயிரிழந்தது இச்சட்டத்தின் கடுமையான விளைவுகளை இந்தியாவிற்கும் உலகிற்கும் எடுத்துக்காட்டிய நிகழ்வாக அமைந்தது. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யும் அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள், கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் நோக்கில் UAPA சட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. இவைதான் 7 தீர்மானங்கள். தந்தை ஸ்டான் சுவாமியினுடைய வார்த்தைகள், கேஜ்ட் பேர்ட் கேன் ஸ்டில் சிங். சிறு கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை அதனால் இன்னும் பாடிக்கொண்டே இருக்க முடியும். என்னை அடைத்து விடலாம், என்னை ஒடுக்கி விடலாம், இருந்தாலும் என்னுடைய குரல், என்னுடைய மகிழ்ச்சி, உள்ளத்தினுடைய நிறைவு அது வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்று ஸ்டான் சுவாமி சொன்னார். அவருடைய குரல், அவருடைய பாடல் இன்றும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. நீதியின் குரலாக அது தொடர்ந்து ஒலிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகின்றேன். விரகாலூர் கிராமமானது மக்கள் தொகை அதிகம் கொண்ட கிராமம். ஒரு மேல்நிலை பள்ளியையும் 2 ஆரம்ப பள்ளிகளையும் கொண்ட பெரிய கிராமம். ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் முழுமை பெறாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. எனவே கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி கிராமத்தின் சார்பாக மணியக்காரர் திருவாளர் ஜெய்கர் அவர்கள் கோரிக்கை மனு அளிக்க அன்போடு அழைக்கின்றோம். தந்தை ஸ்டான் சாமியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் வருகை தந்திருக்கும் நமது தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை நம்முடைய ஊரின் சார்பாக நம்முடைய மக்களுடைய கருத்துக்களை உங்கள் வாயிலாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் மெயின் ரோட்டிலிருந்து உள்ள வந்திருப்பாங்க. அந்த ஏரியானது 106 ஏக்கர் கொள்ளளவு கொண்ட ஒரு ஏரி. அந்த ஏரி கருவேல மரங்கள் சூழ்ந்து இதுவரைக்கும் அது கருவேல மரமும் அகற்றப்படவில்லை, தூர்வாரமும் இல்லை. அதை நாங்கள் கனிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக விரகாலூருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். கடந்த ஆட்சியில் விரகாலூருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வர இருந்தது. அப்போது இருந்த அதிகாரிகள் 60 சென்ட் குறைந்தது நிலம் வேண்டும், அப்படி இருந்தால்தான் இங்க ஆரம்ப சுகாதார அமைக்க முடியும் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு போதிய இட வசதி இல்லை. ஆகவே ஐயா அவர்கள் எங்களுக்கு வேறு எந்த முறையிலாவது எங்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதாரம் நிலைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். மற்றும் நம்ம விரகாலூர்ல இருந்து ஊருக்குள்ள வரோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 வாகனங்கள், கனரக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாகனங்கள் வருவதற்கு நம்ம பாதையானது ஒரு வழி பாதையாக உள்ளது. அதாவது இன்னொரு வண்டி வந்தா ஏத்தாப்புல வர வண்டி சைடு போட்டு போக முடியாம விபத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது. அதனால அதை ஒரு பொறுப்பேற்று இருவழி பாதையாக எங்களுக்கு கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் எங்கள் ஊரில் ஒரு வங்கி இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் விவசாய கூலிகளை செய்யறோம். இங்கேருந்து நம்ம புள்ளம்பாடிக்கு போக வேண்டியது இருக்கு. இப்ப பக்கத்துல ஆலம்பாடியில் இருக்கு. ஆனால் இந்த வங்கி சேவையானது இல்லாதனால மக்கள்லாம் ஒரு நாள் இங்கேருந்து போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு நாள் வேலையை இழந்துதான் போகின்றார்கள். 2 கிராமம் உள்ளது. இந்த மக்கள் தொகை 5000 பேருக்கு உள்ளாங்க. அடுத்தது ஒரு மேல்நிலை பள்ளியும் 3 எலிமெண்டரி ஸ்கூல் உள்ளது. இந்த இதுக்கு வசதியாக எங்களுக்கு ஒரு வங்கி அமைத்து கொடுத்தால் அல்லது ஏடிஎம் சேர்த்து அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதை தாங்கள் மக்களின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அவர்கள் விரகாலூரில் 2 சமயங்கள் ஹிந்துஸும் கிறிஸ்டியனும் இருக்கின்றார்கள். திருவிழாவிற்கு பாத்தீங்கன்னா எப்ப திருவிழா நடந்தாலும் 2 போய் தான் இருக்கிறது. தேர் திருவிழா வரும்போது தேர் செல்வதற்கு
மின்பாதையை அகற்றிவிட்டு தான் நமக்கு தேர் வந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளும் அதை சரியாக ஒரு திருவிழாவில் பங்கேற்க இயலாத சூழ்நிலை உள்ளது. வயதானவர்களும் இருக்கின்றார்கள், குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆகவே ஐயா அவர்கள் எங்களுடைய மனுவை கொஞ்சம் பரிசீலனை செய்து அண்டர் கிரவுண்ட்ல அதை தரைவழி பாதையாக மின்பாதையை அமைத்து கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை மக்கள் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதாவது இந்த இந்துக்களுக்கு, நம்ம இந்து சமயத்தினருக்கு விலகாலூர்ல அவங்களுக்கு கல்லணை தோட்டத்துக்கு இதுவரையும் பட்டா இல்லை, ஆற்றங்கரை ஓரமாக தான் புதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல முறை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. ஆகவே ஐயா அவர்கள் நீங்கள் இந்த மனுவினை பரிசீலனை செய்து அவர்களுக்கும் ஒரு பட்டா வழங்கி சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் விலகாலூர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பே அருளாய் அணையா விளக்காய் ஆன்றோர் வழி நின்று அவனுக்கு புகழ் சேர்க்கும் அருள் அமுதாய் தெளிவாய் தென்றலாய் தீங்கனி சுவையாய் சான்றோர் சொல் கேட்டு சத்திய வழியில் சாதித்து வரும் சரித்திர நாயகரே, அன்னை மரியின் அருந்தவ புதல்வனாம் அன்பர் இயேசுவின் பாத மலரை போற்றி வாழும் மண்ணின் மைந்தரே, மக்கள் மனதில் மங்காத மகத்துவம் பெற்றவரே, உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். 1953 ஜான் சாமுவேல் கமலம் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். 1978 அம்பத்தூர் நகரிய கவுன்சிலர், 1980 வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், 1985 செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், 1984 செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், 2011 வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், 2013 அகில உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை தமிழகத்தில் சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டவர். 2026 சென்னையில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர். இவருடைய சிறப்பை போற்றுகின்ற விதமாக தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்படுகின்ற தமிழக சட்டமன்றத்தினுடைய 17வது சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் அவர்களை வாழ்த்துகின்ற விதமாக கர ஒளி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். 50 ஆண்டு காலமாய் அரசியலில் உழைத்திட்டீர், அளவற்ற அருமடிகள் ஆசை தீர செய்திட்டீர், 100 ஆண்டு வாழ்ந்திடுவீர், நோய் நொடிகள் அணுகாது, நிலையான புகழோடு நீடூழி நீர் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டுகள் பரமனின் அருள் பெற்று பாங்குடனே நீர் வாழ்க, நீரோரம் நடப்பட்ட நிழல் தரும் மரம் போல நலமோடு வளம் பெற்று நாளெல்லாம் நீர் வாழ்க என வாழ்த்தி சட்டப்பேரவையினுடைய தலைவர் அவர்களை தலைமை உரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம்.
பேரன்பிற்குரிய பங்கு தந்தை ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்களே, சேன்சாமி மக்கள் கூட்டமைப்பினுடைய ஃபாதர் சந்தானம் அவர்களே, ஃபாதர் பிலோமின் தாஸ் அவர்களே, வழக்கறிஞர் சி.கே. ராஜன் அவர்களே, சேன்சாமி மக்கள் கூட்டமைப்பினுடைய ஃபாதர் சந்தனம் அவர்களே, ஊர் கமிட்டி பவுல் பர்னபாஸ் அவர்களே, டி.எஃப். அருள் அவர்களே, ஜெய்கர் அவர்களே, மார்டின் ஜெரோம் அவர்களே, செனிஸ்லா சுந்தர் அவர்களே, அந்தோனி அகஸ்டின் அவர்களே, அருட்தந்தை அலாய்ஷஸ் இருதயம் அவர்களே, அருட்தந்தை பால் மைக் அவர்களே, அருட்தந்தை பவுல்ராஜ் மைக்கேல் அவர்களே, ஃபாதர் ஜேம்ஸ் அவர்களே, அருட் சகோதரிகளே, முதலில் சாப்பாடு தயாரா என்று நான் கேட்டேன். சென்னையில் இருந்து வந்திருக்கிற நம்முடைய உணவளிக்கும் நண்பர்கள் மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 தயாராக வைத்திருக்க உடனே வாருங்கள் என்று அழைத்தார். எனக்கும் பசிக்கிறது, உங்களுக்கும் பசிக்கும் என்று கருதுகிறேன். உடனே போனோம். எவ்வளவு பேருக்கு என்று கேட்டேன். எவ்வளவு பேர் வந்தாலும் அதை நிச்சயமாக பரிந்து கொடுக்கிற அளவுக்கு செய்திருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் பதட்டப்படாமல் போகலாம். முதல் பந்திக்கு போனால் கிடைக்குமா, ரெண்டாவது பந்தியில் இல்லை, எல்லாருக்கும் பொஃபே சிஸ்டம் படி உடனடியாக தரும்படி ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று ஃபாதர் ஜேம்ஸ் ஒரு நாள் கேட்டார். இங்கே பங்கு தந்தை அதுக்கு முன்பு மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய அலாய்ஷியஸ் இருதயம் ஃபாதர் ஒரு நாள் ஃபோனில் பேசினார். நான் வர்றது சிரமம் ஃபாதர், ஆனால் பின்னாடி ஒரு நாளைக்கு வந்து மதுரையில் உங்களை பார்க்கிறேன் என்று தான் நான் சொன்னேன். ஆனால் நம்ம பங்கு தந்தை என்னை கேட்டபோது நான் வந்து கொஞ்சம் தயக்கத்தை என்று 5ஆம் தேதி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டிருந்தேன். வர வேண்டும் என்று ஒரு பெரு வேட்கை உள்ளத்திலே தோன்றியது. 2-3 காரணங்கள் அதிலே. ஒன்று, நம்மூர் நிகழ்ச்சி நாம் அவசியம் போக வேண்டும் என்ற மன உறுதி. 2வது, சேன்சாமியை பற்றி பல செய்திகளை நான் நன்கு அறிந்தவன். முன்னாடி ஒரு கட்சியில் நான் இருந்தபோது எல்லா கட்சிகளும் அறிக்கை கொடுத்தார்கள். ஆனால் அந்த கட்சியில் அறிக்கையை கொடுக்கவில்லை. அதற்காக அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் வாதாடிய அந்த நினைவுகளும் அது மறுக்கப்பட்டதும் ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் மட்டும் ஏங்க அவர் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே, இந்த அறிக்கை கொடுப்பதிலே என்ன என்று அவர் எனக்கு துணையாக நின்றதும் என் நினைவிலே இருந்தது. அப்போ அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கட்சி தலைமையை வற்புறுத்திய நான் அவருக்கு நினைவு நாள் என்று 5வது நினைவு நாளை வைத்திருக்கிற நினைவை போற்றுகிற போது நான் நிச்சயமாக வருகை தர வேண்டும் என்று விரும்பின 2வது காரியம். 3வது, நாம் ஊர், நம்மை வளர்த்த ஊர், நம் முன்னோர்கள் வளர்ந்த ஊர், எனவே இங்கே செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். நம்முடைய ஊரில்தான் என்னுடைய அம்மாவை பெற்ற தாயாருடைய தகப்பனார் சின்னசாமி வாத்தியார், சின்னசாமி சேர்வை இங்கே தான் இருந்தார்கள். அவர்களுக்கு மகனாக பிறந்தவர்கள் பெரியப்பா அருள் அவர்கள், பெரியப்பா செல்லையா அவர்கள், பெரியப்பா ஜேம்ஸ் அவர்கள், அவரை சார்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினர். அதே போன்று எம்எல்ஏ அம்மாச்சி அப்பாதுரை தாத்தா, என்னுடைய தகப்பனாரை பெற்றெடுத்த இக்னேஷியஸ் ராஜதுரை தாத்தா, என்னுடைய அப்பாயி அண்ணாள் தேவ கிருபை, இப்படி கிறிஸ்டியான் பெரியப்பா குடும்பத்தினர், அதே போன்று என்டி சாமுவேல் அண்ணன் குடும்பத்தினர், அண்ணன் ஜெயபால் மாமா குடும்பத்தினர், வில்சன் மாமா குடும்பத்தினர் என்று பல்கை பெறி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஊர்களிலே, நகரங்களிலே, நாடுகளிலே வசிக்கக்கூடிய அந்த இறை அருள் எல்லோருக்கும் இருப்பதையும் நான் நன்றாக அறிவேன். அப்போ நம்ம ஊருக்கு செல்வதிலே ஒரு தனி மகிழ்ச்சி. இங்கே வந்து ஃபாதர் சேன்சாமியை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் ஃபாதர்ஸும் மற்றவர்கள் என்னை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். நான் அவரை பற்றி அதிகமாக ஒருவேளை நான் தெரிந்து வைத்திருக்கேன் என்ற காரணத்துக்காக கூட பேசாமல் இருக்கலாம். அப்புறம் என் பேரை பிரபாகரன் என்று போட்டார்கள். பிரபாகரன் என்றால் நமக்கு தெரிந்து ஒரே பிரபாகரன் இலங்கை தமிழ் விடுதலைக்காக பாடப்பட்ட பிரபாகரன் மட்டும்தான். அதில் கூட ஒரு சுவையான சம்பவம் என்ன என்றால், ராமாபுரம் தோட்டத்துக்கு அவர் அடிக்கடி வருவார், நானும் செல்வேன். அப்போ ஒரு முறை இன்டர்காமில் தலைவர் கேட்டார் யார் வந்திருக்கிறார் என்று. பிரபாகரன் என்று என் பெயரை சொன்னார்கள். அப்புறம் இன்னும் படித்துக்கொண்டே வந்தார், ஒரு 30-40 பேர். திரும்பவும் பிரபாகரன், ஏன் முதல்ல பிரபாகரன் சொன்னி, அப்போ திருப்பி பிரபாகரன் படிக்கிற, இல்லை அவர் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார். அப்போ உடனே சொன்னார், இனி நம்ம வரை ஜேசிடி என்று இன்ஷியலை வச்சு சொல்லுங்க, அவரை மட்டும் பிரபாகரன் என்று சொல்லுங்கள் என்றார். அப்புறம் பார்த்தேன், நான் என் பேரை பிரபாகர் என்று மாற்றிக்கொண்டேன். ஜேசிடி பிரபாகர் என்று தான் அழைக்கின்றார்கள். இப்போ இந்த ஊருக்கு வந்தபோது நம்முடைய ஊர் சார்பில் பக்கத்தில் முதல்ல கொஞ்சம் காலதாமதம் வந்ததற்காக நம்ம கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. என்ற குலமாணிக்கம் கிராமம் என்னுடைய அம்மாவை பெற்ற அப்பா பிறந்த ஊர்.
அவர் பெரிய வஸ்தாத், ஒரு பெரிய கோல் சண்டையில வீரர், மிலிட்ரிக்காரர், பட்டாளத்துக்காரர். அப்பாதுரை என்று அவருக்கு பேரு. இங்கே வேலை பார்த்தா, இங்கே வேலைக்கு வந்தார் பட்டாளத்திலிருந்து. அப்புறம் அங்கே என்ன நடந்தது என்று கொலமாணிக்கம் கிராமத்தில் இருக்கிற முதிர் வயது மிகுந்த பெரியவர்களை கேட்டால் அந்த வரலாறு சொல்லுவார்கள். அங்கேருந்து திண்டுக்கலுக்கு போனார். 1928 இருந்து அங்கே வேலை பார்த்தார். அப்போதான் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பம், நானெல்லாம் அங்கே பிறக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி 3-4 கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய லீமா ரோஸ் அம்மாவிடம் மாலை வருகிற போது, அம்மா உங்கள் ஊருக்கு, உங்கள் எல்லைக்கு நான் வருகிறேன், நான் வருகிற போது உங்களிடம் சொல்வது முறை என்று கருது என்று சொன்னேன். கொஞ்சம் வேறு எனக்கு அலுவல் இருக்கிறது, வேறு பணி இருக்கிறது, நான் பெரிதொரு நேரத்திலோ அல்லது நாளிலோ வந்து அவர்களை பார்ப்பேன் என்று சொன்னார்கள். எம்எல்ஏ ஃபண்டு என்று ஒன்று இருக்கிறது. இது எய்டட் ஸ்கூலாக இருக்கிற காரணத்தினாலே ஒருவேளை சட்டம் இடமளிக்குமேனால் அவருடைய எம்எல்ஏ ஃபண்டில் இருந்து உங்களுக்கு அந்த கட்டிடத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தந்தால் அதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் என்ற கோரிக்கை வைத்திருக்கேன். அவர்களிடம் பரிந்து பேசி நிச்சயமாக அந்த ஏற்பாடுகளை செய்ய நான் முனைப்போடு இருப்பேன். உங்கள் பள்ளியை பற்றி சொல்கிற போது ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். 1983ஆம் ஆண்டு என்னுடைய பெரியப்பா ஜேம்ஸ் பெரியப்பா மலேசியாவிலிருந்து வந்து இந்த சர்ச்சை பராமரிப்பு மற்றும் ஊர் பிரச்சனைக்காக வருவார்கள். அப்போது இந்த ஏரியை பராமரிப்பதற்காக சீஃப் இன்ஜினியர் அம்பரோஸ் எங்களுடைய உறவினர் இருந்தார். அவரிடம் சொல்லி இந்த ஏரியை பராமரிப்பதற்காக பல லட்சங்கள் ஒதுக்கப்பட்டு அப்போதுதான் செய்தார். அதுக்கப்புறம் வேலை நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அதே போன்று 84 நெருங்கி வருகிற நேரத்தில் பெரியப்பா அவர் கடிதம் எழுதினார். அப்போல்லாம் இந்த மாதிரி செல்போன் வசதியோ டெலிவிஷன் வசதி எதுவும் கிடையாது, கடித போக்குவரத்து தான். எழுதினார், இந்த மாதிரி ஸ்கூலை +2 வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்று. நான் போய் கல்வித்துறையை கேட்டால் லிஸ்டெல்லாம் ஃபைனலைஸ் ஆகிவிட்டது என்று சொன்னார். நான் உடனே முதல்வரிடம் சென்று இந்த பள்ளிக்கூடத்திற்கு +2 வேண்டும் என்று நான் கேட்டேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? 9 டீச்சர்ஸோடு சேர்த்து இங்கே அனுமதி கொடுத்தார்கள், ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் நான் இந்த ஆர்டரை வாங்கி தபாலில் பெரியப்பாவுக்கு அமிச்சேன். இந்த ஸ்கூலில் கொண்டு போய் உடனே கொடுத்து பண்ண சொல்லுங்கள் என்று. அது இறுதிசாமி உடையார் ஐயாவுக்கு தெரியும். யார்? ஸ்டான்சாமியுடைய அண்ணன், அவருக்கு தெரியும். அவருடைய தம்பி தாமஸ் அவர்கள் டெல்லப் கம்பெனியில் எங்கள் அப்பா தான் வேலை வாங்கி கொடுத்தார், அவருக்கு தெரியும். ஆனால் இங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன செய்த, 20,000 ரூபாய் கட்டியிருக்க வேண்டும் போல. அந்த 20,000 ரூபாய் பற்றாக்குறை என்று எனக்கு தகவல் தெரிவித்திருந்தால் ஊரை கூட்டி ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் என்று கேட்டு நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். அந்த பணத்தை கட்ட முடியாத காரணத்தினால லேப்ஸ் ஆகிவிட்டு 9 டீச்சர்ஸோட இலவசமாக ஒரு பைசா வாங்காமல் வாங்கி கொடுத்த அந்த பள்ளிக்கூடம் அப்போதே +2 வந்திருக்கு. அப்போ பின்னாலே நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கைகட்டி நின்று போய் வாய்ப்பொத்தி இதெல்லாம் வாங்கணும் என்ற கருத்தெல்லாம் சொன்னார். அதே போன்று நம்முடைய ஃபாதர் இங்கே ஏலாக்குறிச்சி அந்த சர்ச்சை ஃபாதர் இங்கே என்னிடம் வந்தார்கள். ஒரு நொடி பொழுதில் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பார்க்க அனுப்பினேன். அதே போன்று பள்ளி கல்வித்துறை, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி என்ன சொல்ல வேண்டுமோ போய் சொல்லுங்கள் என்று சொன்ன. ஊருக்குள்ளே பஸ் வரவில்லை என்று சொன்னால் இப்போ கையை பிடித்து சொன்னார், இப்போது ஊருக்குள்ளே பஸ் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறது என்று சொன்னார். ஆக இதெல்லாம் மின்னல் வேகத்திலே நடக்கிறது. ஏன் நடக்கிறது என்று சொன்னால், நாம் யாருடைய தயவையும் எதிர்பார்த்த அரசாங்கத்தை நடத்தவில்லை என்பதில் நம்முடைய தளபதி விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதியாக இருக்கிறார். இவரை போய் பார், அவரை போய் மரத்தடியில ஒருத்த நிற்பார், அவரை பார், இந்த வீட்டில் பார், இந்த நம்பரில் போய் பார் என்று சொல்லுகிற என்னமோ இந்த ஏஜென்ட்டா அந்த ஏஜென்ட்டா, அதுக்கு யார் இங்கே இருக்கிறார், தரகர் யார், அவருக்கு யார், போய் இவர் பிஏ தானா இல்லையா, இவர் வீட்டில் பணம் கேட்கிறாரே, கொடுக்கலாமா வேண்டாமா, இவர் சரியான ஆள் தானா, அதுக்கென்று விசாரித்து போய் பார்த்து முடிப்பதுக்குள்ளே ஓராண்டு ஓடிவிடும். அப்புறம் இவ்வளவு தொகை கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற கவலை வரும். இந்த நிலைமை இன்றைக்கு ஒரு துறையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் வியாபித்திருந்த இந்த லஞ்ச லாவணியத்தை அடியோடு அடித்து விரட்டுகிற பணியைத்தான் நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் கையில் எடுத்து விட்டார். எல்லா துறையும் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்வதாக கருதுவிடக்கூடாது. இதுவரை தமிழகம் பார்த்திராத ஒரு முதலமைச்சர். ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி கல்வித்துறையிலும் பிற துறைகளிலும் தமிழ்நாடு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதிலும், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதிலும், தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய உரிமையை பெற வேண்டும் என்பதிலும் பிரதம அமைச்சரை பார்த்து அவர் பேசிய போது கொடுத்த கடிதத்தின் அடிப்படை தான் இந்த அரசாங்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்கள் எழுந்திருக்கலாம், இவர் இப்படி போவாரா, அவர் அப்படி போவாரா என்று. கற்பனையிலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை விஞ்சிய நிலைமையில் இல்லை, அவ்வளோ கற்பனை. இவர் இப்படி இவர் ஏல போவாரா, இவர் பி டீம்ல வருவாரா. ஆனால் ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னார், நான் உறுதியாக சொல்கிறேன், ஒரு கூட்டணி மந்திரி சபைக்கு இடம் தருவேன் என்று சொன்னார். செஞ்சாரா இல்லையா? இப்போ அதே போன்று எந்த கட்சியில் கூட்டணி சேர வேண்டும் சேரக்கூடாது என்பதிலும் உறுதியாக நின்றார். நான் பேரவைத் தலைவர் என்ற காரணத்தினால் இன்னும் ஆழமாக அரசியல் பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் நல்லது நடக்கிற போது ஆதரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஒரு பக்கமே சாய்ந்து நின்று அரசியலை பார்க்கக்கூடாது. யூ மஸ்ட் எவாலுவேட், யார் எந்த நிலையில் யாருக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள்.
அவர் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி எல்லோருக்கும் உதவுவேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை நிரூபித்திருக்கிறது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பாக யார் யார் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடந்தார்களோ, எப்போது கிடைக்கும் என்று காத்திருந்தால் அத்தனை பேருக்கும் எந்த விதமான செலவும் இல்லாமல், போக்குவரத்து செலவு கூட இல்லாமல் வீட்டுக்கே உத்தரவை அனுப்பி வைக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு மாடல், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதெல்லாம் மிகப்பெரிய படையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கு. போதை இல்லா தமிழகம், தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது. அந்த போதையினால் எவ்வளவு பெரிய ஆபத்து களங்கம் விளைவிக்கிறது, குடும்பங்களில் என்ன கேடு நேர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தி அதுக்கு காரணமானவர்களெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் தீட்டுகிற, இன்றைக்கு அரசு இயந்திரத்தை முழுக்கி விடுகின்ற காவல்துறையை நிச்சயமாக அந்த பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபடுத்துகிற பணிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. இதில் யாருக்கு கஷ்டம் என்று சொன்னால், நோகாமல் எவன் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு வீட்டுக்கு வருமானம் வர வேண்டும் என்று யார் யார் இதுவரைக்கும் அரசாங்கத்தை சுரண்டி கொண்டிருந்தார்களோ, தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது தொல்லையும் இல்லை, இனி சுரண்டலும் இல்லை, ஏமாற்றம் இல்லை, ஏற்றம் மட்டும்தான் கிடைக்கும் என்கிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்த. அவர் கொஞ்சம் உறுதுணையா இருங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து நல்லது செய்கிற போது பாராட்டுகிற தன்மையை இந்த மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரி பராமரிப்பு பற்றி சொன்னார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சரிடம், நீர்வளத்துறை அமைச்சரிடம் நிச்சயமாக நான் சென்னைக்கு சென்றவுடன் பேசுவேன். தேவைப்படுகிற விஷயங்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு நான் கொண்டு வரும். இப்படிதான் ஒரு மாதம் முன்பாக வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் சர்ச்சுக்கு அங்கே போனோம். அங்கே போன போது அந்த ஃபாதருக்கு 2 வண்டி, 12 பேர் உட்காரக்கூடிய வண்டி, வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் வந்தால் அவர்கள் செல்வதற்கு 2 வண்டி குடும்பத்தின் சார்பிலே. என்னுடைய மருமகள் கத்தோலிக்கராக இருக்கிறார், என்னுடைய மகன் அதிலே உறுப்பினராக இருக்கிற காரணத்தை அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ஒரு வேண்டுதல் வைத்து நாங்கள் எல்லாம் போனோம். 2 வண்டி கொடுத்தோன்னு ஃபாதர் சொன்னார், இந்த வண்டியிலே பக்கி வண்டியிலே ஏறி கொஞ்சம் ஆலயத்தை சுற்றி வரலாமா என்று கேட்டார். சுற்றி வரலாம் என்று சொன்ன, சுற்றி அப்படி வந்தோம் பாருங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சொல்லி, இந்த கடையை பாருங்க. என்ன கடை ஃபாதர்னு? இங்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, 6 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் தாவேக்கா கட்சியினர் கூட போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க, கடையை மூட முடியவில்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். சர்ச்சு காம்பவுண்டை ஒட்டி கடை, இந்த பக்கத்தில் பள்ளிக்கூடம், இந்த பக்கம் மருத்துவமனை, எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். வந்தேன். ஃபாதர் என்கிட்ட சொன்னதை நீங்கள் மறந்து விடுங்கள் என்று சொன்னேன். அதே போன்று என்னை சந்திக்க வந்த ஊர் மக்கள்னு சொன்னேன், இந்த மனு என்று கொடுத்ததாக நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் இறைவன் அருளால் என்று சொல்லி திங்கட்கிழமை சென்னைக்கு சென்றேன். செவ்வாய்க்கிழமை காலை முதல்வருக்கு தகவல் போனது, புதன்கிழமை காலை அந்த கடை அங்கே இல்லை. இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், சரியான நேரத்தில் சரியான முறையில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறார், ரொம்ப விழிப்போடு இருக்கிறார். அதனால்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இதுவரை வெளியரங்கமான ஒரு ஆட்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் வெளியரங்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்டசபையில் கூட என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று லைவ் போட்டேன். ஏன் போட்டோம் என்றால், எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், அவள் வைக்கிற வாதம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் லைவ் டெலிகாஸ்ட் வர வேண்டும் என்று சொன்னோம். பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் ஆதரித்து இரவு நேரத்தில் முடிவெடுத்து எல்லோருக்கும் தகவல் சொல்லி அடுத்த நாளே ஒளிபரப்பினோம். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்றால், அரசாங்கம் மூடி மறைக்கிற அரசாங்கமாக, என்ன நடக்கிறது என்று தெரிவிக்காத அரசாங்கமாக, புகார் பட்டியலை கொண்டு போய் கவர்னரும் கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்திருக்கிற அரசியல் கட்சியாக இல்லாமல், அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் சட்டசபைக்கு வந்து உழைக்க வேண்டும், அப்படிப்பட்ட நற்பெயரை எல்லா கட்சியும் எடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தான் இப்போது உங்கள் கூட மேகதாது பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று அவர் எல்லோரும் ஆம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய விடியல், புதிய நோக்கம், ஒரு புதிய எழுச்சி கிடைத்திருக்கிறது. ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்த போது, முதல் சந்தித்த போது வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் என்னை கேட்டார்கள், முதல் சந்திப்பு எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். முதல் சந்திப்பே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்னேன். காரணம் என்ன என்றால், நான் அவரோடு நெருக்கமாக பழகியவன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை நேசித்தார், அன்பு காட்டினார், வளர்த்தார், உருவாக்கினார், ஆளாக்கினார். அதனால தான் ஒரு கட்சியில் நான் இருந்தால் கூட எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் என்று நான் சட்டசபையிலே பகிரங்கமாக சொன்னேன். ஏனென்றால் நல்ல பண்புகளை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அப்படித்தான் என்னை பார்த்த பழகிய அத்தனை தலைவரிடமிருந்து நற்பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்தார். இங்கே ஃபாதர் சொன்னது போல அதுக்கு என்ன காரணம் என, ஒழுங்காக சண்டே கிளாஸுக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமையானால்
சபை நடந்து கொண்டிருக்கிற போது, பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற போது சிறுவர்களுக்கு என்று வைக்கப்பட்ட ஞாயிறு பள்ளியில ஒழுங்காக போனேன். அங்கே இருந்து கற்றுக்கொண்ட ஒழுக்கம். அடுத்தது நம்முடைய சேச சபையை பற்றி இங்கே சொன்னார்கள். நல்ல கல்லூரியிலே படித்தேன். லயோலா கல்லூரியில் நான் பெற்ற அனுபவமும் அந்த தலைமை பண்பும் அந்த கல்லூரியிலே வேலை செய்கிற ஆசிரியர் பெருமை, குறிப்பாக சேசு சபையை சேர்ந்த குருமார்கள் என்னை வளர்த்த விதமும் என்னை ஆதரித்த விதமும் கற்றுக்கொண்ட பண்புகளும் தான் என்னை ஒரு நிலை பெற்ற மனிதனாக, நியாய உணர்வு உள்ளவனாக என்னை வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அப்புறம் இந்த ஸ்கூலில் தான் எங்கள் அண்ணன் ஆரோக்கியராஜன் படித்தார், கிருபாகரன் படித்தார். இந்த ஊரில் தான் என்னுடைய தம்பி வந்திருக்கிறார் மனோகர், அவர் பிறந்தார். இப்படி பல நிகழ்வுகள் இந்த ஊரை பற்றி. இந்த சிஸ்டர்ஸை பார்த்தேன். உடனே இந்த ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் நான் சின்ன பையனாக இருக்கிற போது இந்த சிஸ்டர்ஸ் இங்கே மடத்தில் அப்பம் செய்வார்கள். அந்த ஓரம் அந்த ரவுண்டு போட்ட விட துண்டு விழும். எனக்கு நினைவு இருக்கு, 4-5 பசங்க வந்து இப்படி கையை நீட்டி அந்த ஜன்னல் வழியாக கேட்போம். அந்த துண்டெல்லாம் என் கையில் கொடுப்பார்கள், எடுத்துக்கொண்டு ஓடி போய் சாப்பிடுவோம் என்று சொன்னேன். சொல்லலாமா என்று கேட்டேன். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த ஊர் வருகிற போதே புதுக்கடை என்ன அங்கே பார்த்தேன். அந்த கலியன் இருப்பார், பெரியவர் இருந்தார். அதே போல் இறுதிசாமி உடையார் இருந்தார். அவர் இந்த புலி நகை மாதிரி ஒருத்தர் போட்டிருப்பார், அவர் தானே கலியன் என்று கேட்டேன். ஆமாம் போட்டிருந்தார். அவங்களாம் பெரியவர்கள் இப்போது இல்லை. அப்புறம் இங்கே கறிக்கடை ஒன்று இருக்குமே என்று இல்லை, அந்த தெருப்பக்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க. ஓடி ஆடி விளையாட இடமும் மக்களை பார்த்த இடமும் நான் பார்த்து தெரிந்து கொண்ட மக்களும் சிறந்த நற்பண்புகளுக்கு இலக்கணமான ஊர் விறகாலூர், சின்னகுளம் ரெண்டுமே. இதில் ஒன்று மட்டும் நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர் ஸ்டெயின் சாமியார் அவர்களை பற்றி நான் நினைக்கிற போது, படித்த போது, பார்த்தபோது, மற்றவர்கள் பேசுகிற போது, நூலின் மூலமாக நான் அறிந்து கொள்கிற செய்திகளிலே நான் விரைவாக படித்து விடுகிறேன். இன்று நான் ஒன்று கூடியிருப்பது ஒரு நினைவு நாளை கடைபிடிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதனின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் உயர்ந்த மதிப்புகளை மீண்டும் நினைவு கூறுவதற்காக. அருட்தந்தை ஸ்டெயின் சாமி அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு எனது இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துகிறேன். இந்த மேடையில் பேசுவது எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தருணம். ஏனென்றால் அருட்தந்தை ஸ்டெயின் சாமி அவர்கள் என் சொந்த ஊரை சேர்ந்தவர், ஒரே மண்ணில் பிறந்தவர், உலகம் முழுவதும் மனித நேயத்தின் அடையாளமாக அறியப்பட்டார் என்பது எங்கள் ஊருக்கும் தமிழகத்திற்கும் பெருமை. 1937ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிறந்த இவர் இளம் வயதிலே இயேசு சபை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். ஜீசஸ் மரபு என்பது கல்வி, அறிவு, ஒழுக்கம், மனிதநேயம், சமூக நீதி ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் ஒரு உயர்ந்த பாரம்பரியம். அதுதான் ஜெஸ்விட்ஸ். அந்த பாரம்பரியத்தை தனது வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தினார். அதைத்தான் நான் சொன்னேன், ஜெஸ்விட்ஸ் மூலமாகத்தான் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக நான் மாறினேன். அது லயோலா கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று நான் சொன்னேன். அவர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாழ்ந்த பழங்குடி இன மக்களுடன் கழித்தார். அவள் வாழ்ந்த கிராமங்களுக்கு சென்று அவருடன் அமர்ந்து அவர்களின் மொழியை கற்று அவர்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டார். பழங்குடியின மக்கள் நமது நாட்டின் தொன்மையான பாரம்பரியத்தை சுமந்து நிற்கும் சமூகங்கள். காடுகளை அவர்கள் வெறும் வளமாக பார்ப்பதில்லை, அது அவர்களின் வாழ்க்கை, பண்பாடு, அடையாளம், ஆன்மீகம். இந்த உண்மையை சேன்சாமி அவர்கள் ஆழமாக உணர்ந்திருந்தார். நில உரிமை, வன உரிமை, கல்வி, குடிநீர், சுகாதாரம், வேலைவாய்ப்பு இவையெல்லாம் அவர்களின் அன்றாட போராட்டங்கள். அந்த குரல்கள் வெளி உலகில் சென்றடைய வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். அவர் பல ஆண்டுகள் பழங்குடியின இளைஞர்களுக்கு கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார். கல்வி என்பது வேலைக்காக மட்டுமல்ல, உங்கள் உரிமைகளை அறிந்து உங்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான கருவி என்ற எண்ணத்தை விதைக்க முயன்றார். அவர் சட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தினார். இந்திய அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமைகள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். கிராம சபைகளின் முக்கியத்துவம், மக்களின் பங்கேற்பு, ஜனநாயகத்தின் அர்த்தம் போன்றவற்றை பற்றி பேசினார். இன்று நாம் வளர்ச்சி பற்றி பேசுகிறோம். ஆனால் வளர்ச்சி என்பது நகரங்களில் உயரமான கட்டிடங்களில் எழுவது மட்டுமல்ல, நாட்டின் கடைசி கிராமத்தில் வாழும் மனிதனின் வாழ்க்கை உயர்வதும் வளர்ச்சிதான். இந்த கருத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். நமது தமிழ் இலக்கியம் இதையே வலியுறுத்துகிறது. திருவள்ளுவர் கூறுகிறார், அன்பினார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு கொண்டவர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை, பிறரின் நலனுக்காகவும் வாழ்கிறார்கள். அதுபோல அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். கருணையும் இறக்கும் மனிதனை உயர்த்தும் உயர்ந்த பண்புகள் என்பதை இந்த குரல் நமக்கு நினைவூட்டுகிறது. அருட்தந்தை சேன்சாமி அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த குரல்களின் பொருள் நமக்கு தெளிவாக புரிகிறது. அவருடைய வாழ்க்கையில் எளிமை என்பது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒரு கொள்கை. அதிகாரம், செல்வம், புகழ் ஆகியவற்றை நாடாமல் மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் ஸ்டெயின். ஒரு ஆசிரியரை போல கற்றுக் கொடுத்தார், ஒரு அருட்தந்தையை போல ஆறுதல் கூறினார், ஒரு சமூக பணியாளரை போல மக்களோடு நடந்தார், ஒரு மனிதநேயவாதியை போல அனைவரையும் அரவணைத்தார். ஆனால் அந்த மனிதநேய பாதை அவருக்கு எளிதானதாக இருக்கவில்லை. பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர் தங்கள் நிலத்திலும் காடுகளிலும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் பல ஆண்டுகள் குரல் கொடுத்தார். அந்த பணியின் காரணமாக பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் தொடர்ந்து மறுத்தார்.
வடக்கு நீதிமன்றத்தில் விசாரணை இருந்தபோது அவர் தன் வாழ்க்கை மிகவும் கடினமான காலத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 80 வயதை கடந்திருந்தார். பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். கைகள் நடுங்கும், குவளை கூட தூக்கி பிடிக்க முடியாத நிலைமை, குடிப்பதற்கு தண்ணீர் என்று கேட்டும் கூட குவளை தர மறுக்கிற ஒரு அநீதி செயல். அந்த உடல்நிலையிலும் அவர் தனது நம்பிக்கை மனிதநேய சேவையும் கைவிடவில்லை. இதற்கிடையில் உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று பரவியது. சிறையில் இருந்தபோது அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அந்த சிகிச்சை பலனின்றி 2021ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் நாள் அவர் இறைவனடி சேர்ந்தார். இந்த இளைஞர்கள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன? வெற்றி என்பது உயர்ந்த பதவியை அடைவது மட்டுமில்லை, நம்மால் எத்தனை பேரின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்த முடிகிறது என்பதில் உண்மையான வெற்றி இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஸ்டேன்சாமி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து நல்ல பண்பையாவது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாணவனுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு உதவலாம், ஒரு மரம் நடலாம், ஒரு நோயாளியை சந்தித்து ஆறுதல் கூறலாம், ஒரு முதியவரின் கையை பிடித்து நடக்க உதவலாம். இந்த சிறிய செயல்தான் பெரிய மனிதன் நேயத்தின் அடித்தளம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் நம்புவது என்னவென்றால், அரசியலின் உயர்ந்த நோக்கமும் சேவையே. மக்களின் குரலை கேட்பதும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் சமுதாயத்தில் யாரும் புறக்கணிக்கப்படாத நிலையை உருவாக்குவது நமது கடமை. இந்த அருட்தந்தை ஸ்டேன்சாமி அவர்கள் நினைவு கூறும் இந்த வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையை போற்றுவதோடு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த மனிதநேயம், எளிமை, சமூக பொறுப்பு, தன்னலமற்ற சேவை ஆகிய மதிப்புகளை நமது வாழ்க்கையிலும் பின்பற்ற உறுதியேற்க வேண்டும். அவருடைய நினைவு நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றட்டும். அவருடைய சேவை மனப்பான்மை நமது இளைஞர்களுக்கு வழிகாட்டட்டும். அவருடைய அர்ப்பணிப்பு நமது சமூகத்திற்கு என்றும் ஒரு ஊக்கமாக விளங்கட்டும். அவரது ஆன்மா இறைவன் சாந்தியிலும் சமாதானத்திலும் இளைப்பாற இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். இப்போ ஸ்டேன்சாமி இந்த ஊர்ல பிறந்தார். அப்புறம் ஜெஸ்விட் சேசு சபையில சேர்ந்தார். சார் எவ்வளோ பேர் சேசு சபையில் இருக்கிறார். இப்போ நல்ல தீர்மானம் எல்லாம் போட்டார்கள், ரொம்ப அருமையான தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று மட்டும்தான் எனக்கு அதில் வேண்டும், மற்ற விஷயங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்று தான், உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், விரைவிலே விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்பதை நாட்டுக்கு உலகுக்கும் தெரிவிக்கிற அந்த கோரிக்கை மட்டும்தான் எனக்கு ஏற்புடையது. ஏனென்றால் அவர் இருந்தார், மறைந்து விட்டார். ஆனால் இது என்னதான் நடக்கிறது, என்னதான் நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு உலகோருக்கும் தெரிவிக்க வேண்டும், விசாரணையை விரைவிலே முடிக்க வேண்டும். அந்த கோரிக்கை மட்டும் அது நல்ல ஏற்புடைய கோரிக்கையாக நான் கருதுகின்றேன். அதன் மூலமாக இந்த உலகிற்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் என்று நம்புகின்றேன். அப்புறம் நம்ம ஊருக்காரர், ஆனால் என்னப்பா அது நம்ம எல்லா ஊருக்காரரும் ஜார்க்கண்டுக்கு போயிருப்பாங்க, எல்லாரும் பணியாற்றியிருப்போம், இவருக்கு மட்டும் எப்படி இங்கே தைரியம் வந்தது என்றால், இது அவருக்குரிய தைரியம் அல்ல, இது தமிழனுக்கே உரிய தைரியம். எங்கே பிறந்திருந்தாலும் சரி, எங்கெங்கே வளர்ந்திருந்தாலும் சரி, இந்த பூமி, இந்த மண்ணுக்குரிய வீரத்தின் விலை, இந்த மண் வீரத்தின் விளை நிலம். அநீதியை கண்டு வெகுண்டு எழுந்து எந்த சூழ்நிலையிலும் கூட யாருக்கு அஞ்சாமல் துணிந்து சொல்லுகிற மண் இந்த தமிழ் மண். அதுதான் நம்முடைய இலக்கியத்தில் நான் புராணங்கள்லாம் நான் நிறைய படித்திருப்போம். தேர்காலில் என்னுடைய கன்று மடிந்து விட்டது என்று ஒரு பசுவை போய் மணி அடித்தவுடன் அது மனுநீதி சோழ நீதி வழங்குகிற பூமி இந்த பூமி. என் காரச்சிலம்பு இது முத்து உன்னுடைய நீ கொன்றாயே, அங்கே என்ன கிடைத்தது என்று சொல்லி மாணிக்க பரல் இருந்து பரல் மூலமாகவே ஒரு மன்னனையே, ஒரு மாநகரத்தை எரித்த பூமி இந்த பூமி. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆக இந்த மண் கொடுக்கிற அந்த வீரத்தில் அந்த வீர உணர்வு இருக்கிறதே, அது எல்லாரோடும் இருக்கும். ஆனால் பல பேர் என்ன செய்வோம் என்றால், ஒரு அநீதி நடக்கிறது என்றால், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் நான் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன். ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் நிறுத்தினார். உடனே சட்டையை பிடித்து விட்டார். நான் உடனே எனக்கு தெரியாது என்ன நடந்தது. நானே பஸ்ஸை விட்டு இறங்கினேன். நான் எதுக்கையா சட்டையை பிடிக்கிறேன், எதுக்கு ஐயா சட்டையை பிடிக்கிறேன்னு நான் கேட்டேன். ஒரு போலீஸ்காரரை பார்த்து அப்படி கேட்டிருக்கலாமா என்றால் நீங்கள் சொல்ல தப்பு. ஆனால் என்னை அறியாமல், ஏனென்றால் அவர் அந்த லைனை தாண்டி நிற்கிறார் வண்டியில். அவர் சட்டையை பிடித்த உடனே, சட்டை பிடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது, நிறுத்து, நீ கேஸ் போடு, என்ன வேணா செய்யலாம், கை எடு என்று சொல்கிறேன். அவர் என்னை கோவப்பட்டு பேசுகிறார். அப்புறம் நான் பதிலுக்கு பேசுகிறேன். அப்போ நான் திரும்பவும் அது 2 பேர் விட்டார்கள். அது தீர்க்கப்படுகிறது. அப்புறம் நான் என்னைக்குள்ளே யோசித்துக் கொள்கிறேன், ஏன் வேகமாக இறங்கினேன். அதாவது பீரிட்டு கிளம்புகிற அந்த உள்ள உணர்வுகளை அடக்க தெரியாமல் நீதியை நிலைநாட்டுகிற அந்த பண்பு இருக்கிறதே, அது எல்லாத்தையும் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் என்றால், நமக்கு என்ன வம்பு, நம்ம அவசரமாக வேலைக்கு போனோம், நமக்கு என்ன வம்பு, இதில் போய் தலையிட்டா நம்ம மேலே போய் கேஸ் போட்டுருவானா, இதை போனால்
நம்ம வீட்டில் மனைவி ஒத்துப்பாங்களா? உங்களுக்கு எதுக்குங்க இந்த தலையெழுத்து, எவனோ போகிறான் எவனோ அடிச்சுக்கிறான் நமக்கு என்ன என்று சொல்லுவார்களா? அல்லது எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுமா? இதை போய் நம்ம கேட்டோம்னா நம்ம மேலே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி ஏதாவது செய்வார்களா? இப்படி பயந்து 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 நாளை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயம் என்று பட்டதை துணிந்து சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் என்ன சொன்னார்னா, இப்படி அப்படியெல்லாம் போட்டு கோடு போட்டு கொண்டு என்னை எதிர்ப்பதாக நினைத்தால் நடக்காது, நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று தைரியமாக சொன்னார். இதுதான் செய்ய போகிறது அறிவித்தார். வெளியரங்கமாக அறிவித்துதான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஸ்டான் சாமி வெளியே வர வேண்டும். அது பழங்குடி மக்களிடம் நீங்க பணியாற்றுவதாக இருந்தாலும் சரிதான், பட்டியலின மக்கள் இங்கே பணியாற்றுவதாக இருந்தாலும் சரிதான், அவர் வன்னியராக இருந்தாலும் சரிதான், அவர் நாடாராக இருந்தாலும் சரிதான், கள்ளராக இருந்தாலும் சரி, மறவராக இருந்தாலும் சரி, அவர் பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, யாதவராக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரிதான், அதுல இருந்து ஸ்டான் சாமிகள் வர வேண்டும். அதுல இருந்து ஸ்டான் சாமிகள் அவர் ஜெஸ்விட் மிஷினரி, அவர் கிறிஸ்தவரு, அவர் கிறிஸ்தவருக்காக தான் சிலை வச்சால் என்று யாரால் சொன்னால் என்றால் இந்த ஊரையும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த மண்ணையும் புரிந்து கொள்ளவில்லை, இந்த மனித நேயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை, இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதான் தான் சொல்ல முடியும். ஏன் வைக்கிற சிலை, ஏன் வைக்கிறாய் கூட்டம் என்று சொன்னால் மக்கள் உணர்வுகளை மனித நேயத்தோடு அணுகிற அந்த முறை வேண்டும். அதுல சட்டத்தை மீறக்கூடாது என்று சொல்லலாம், சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்று சொல்லலாம். அவர் சட்டத்தை மீறினாரா, அரசியல் சட்டத்துக்கு மாறுபட்டு நடந்தாரா என்பது விசாரணை இருக்கிறது, வரட்டும். அந்த நீதி கிடைக்க வேண்டும், அது உடனே கிடைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில் யாருக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய உணர்வு சொல்வதெல்லாம், நீங்கள் எந்த காலகட்டத்தில் விலகாலூர் என்று சொன்ன காரணத்தினாலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஜாதி மத இன மொழி உணர்வுக்கு அப்பாற்பட்டு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்றால் தர்ம உணர்வும் நியாய சிந்தனையும் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நீங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எதற்கென்றும் நீங்கள் அஞ்சக்கூடாது. உங்களை அஞ்சாது பார்த்து கொடுக்கிற அரசாங்கம் தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி விஜயனுடைய அரசாங்கம் என்பதை மறந்து விடாது. உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். ஆனால் ஏற்கனவே இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஒரு வெளியரங்கமான அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னார், லஞ்ச லாவணியம் இல்லாத அரசாங்கமா இருக்கும் என்று சொன்னார், ஊழலற்ற அரசாங்கத்தை தருவேன் என்று சொன்னார், யார் தவறு செய்தாலும் தண்டிப்பேன் என்று சட்டசபையில் அறிவிக்கிறார். யார் செய்தாலும் அனுமதிக்க மாட்டேன், அப்படி தவறு செய்தால் தண்டிக்காமல் விட மாட்டேன் என்று ஓப்பனா அறிவிக்கிறார். இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆக இதை நான் சொல்வதற்கு காரணம் என்றால், தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு தன்மையில் ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிச்சயமாக இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நியாயம் நிலைநாட்டப்படும், சமூக நீதி கிடைக்கும். அந்த சமூக நீதி கிடைப்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதைத்தான் அவருடைய கொள்கை பாடலை பார்த்து, எங்கேயாவது இந்தியா முழுவதும் எத்தனையோ வேட்பாளர்களை எல்லா கட்சியும் அறிவித்திருக்கும். 234 வேட்பாளரை வரிசையாக நிற்க வச்சு கையை உயர்த்தி லஞ்சம் வாங்க மாட்டேன், நேர்மையாக நடப்பேன் என்று பகிரங்கமாக மக்களுக்கு அறிவித்திருக்கிற ஒரே அரசாங்கம் இந்த இப்போது வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கம் மட்டும்தான். இதை விட என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய கோரிக்கைகள்லாம் நம்முடைய ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவரோட ஒன்றுதான் நான் சொன்னேன், யூ மஸ்ட் ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப். அப்பா, இனி நம்முடைய பிரச்சனையை அரசாங்கம் பார்த்து கொள்கின்ற அந்த நிம்மதி பெருமூச்சு உங்களிடமிருந்து வர வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகின்றேன். உங்களை பொறுத்தவரைக்கும் இது 5வது ஆண்டு ஸ்டான் சாமியினுடைய 5வது நினைவு கொண்டாடுகின்றீர்கள். சில கோரிக்கைகள்லாம் அவரை பற்றியெல்லாம் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவரோடு நான் நிச்சயமாக பேசுவேன். இங்கே அந்த சமூக கூடம் கட்டுவதை பற்றியும் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவை என்பதை பற்றியும் பேசலாம். அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையம் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். வங்கி ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்க, பக்கத்து ஊரில் கொலமாடிக்கும் புள்ளம்பாடிக்கெல்லாம் நீங்கள் போகின்ற நிலைமை இருக்கிறது சொல்லி, இங்கேயே வங்கியும் ஒரு ஏடிஎம் வசதியோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக ஒரு மாத காலத்திற்குள்ளாக நான் முயற்சி எடுப்பேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மின்பாதை மேலே செல்கிற அதெல்லாம் கீழே போக வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்க. நான் வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் 2017 பேராசிரியர் அன்பழகன் அவர்களை வெற்றி கொண்டு எம்எல்ஏ ஆன போது அங்கே இப்படிதான் வயர் மேலே போற வயர்லாம் கீழே கொண்டு போவதற்கு நிறைய பொருட்செலவாகும் என்று அப்போ பஞ்ச்டு கேபிள் எல்லா வயர்களையும் ஒன்று திரட்டி ஒரே கேபிள் வயராக போகிற ஒரு திட்டத்தை அங்கே அமுல்படுத்தினேன். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் கூட இங்கே நிறைவேற்ற முடியுமா என்று பார்க்கலாம். அது புதைவடமாக அல்லது மண்ணுக்கடியில் வைக்கிற அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை பற்றி நம்முடைய மின்துறை சட்டத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நான் நிச்சயமாக கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏரியை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுகிற அந்த காலகட்டத்தில் நாம் அந்த பெருமகனாரை நன்றியோடு நினைக்க வேண்டும். எனக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுடைய அமைப்புக்கு, தமிழகம் முழுவதும் இந்த சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற, சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தமிழக அரசின் சட்டத்திற்கு உட்பட்டு சமூக நீதிக்காக போராடுகின்ற 3 பேரை ஆண்டுதோறும் தேர்ந்தெடுத்து
சமூக நீதி விருது ஸ்டான் சாமி பெயரால் நீங்கள் வழங்க வேண்டும். அதற்குரிய செலவு தொகையை நான் ஆண்டுதோறும் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு வணங்கி, உணவு தயாராக இருக்கிறது, உங்களோடு இணைந்து நான் உணவு அருந்த விரும்புகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய அண்ணன் காலம் சென்ற திருவாளர் PL இறைசாமி அவர்களுடைய பேரன் திருவாளர் பெனிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக ஸ்டேன் சாமி குடும்பத்தின் சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. இன்று இந்த அருமையான நாளில் சமூக செயல்பாட்டாளர், மனிதநேய உணர்வாளர் தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் விரகாலூர் பொதுமக்களின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை தலைமையேற்று வழிநடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஐயா JCD பிரபாகர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவை பற்றி இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஐயாவை இந்த நிகழ்ச்சிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் அழைத்த பொழுது, நம் ஊரிலிருந்து அழைக்கின்றீர்கள், கண்டிப்பாக நான் வந்து கலந்து கொள்கின்றேன் என்று கூறினார்கள். ஆனால் ஊர் மக்கள் சார்பாக நேரில் அழைத்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று கருதி நாங்கள் அவரை நேரில் சந்திக்க நேரம் கேட்டோம். அப்போது எதற்காக இவ்வளவு தூரம், இதற்காக நீங்கள் அலைய வேண்டாம், நீங்கள் தொலைபேசியில் அழைத்ததே எனக்கு மகிழ்ச்சி, நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று கூறி இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துள்ளார்கள். இங்கு வந்து நமது மனங்களை நிறைத்தது மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் உணவு வழங்கி நமது வயிற்றையும் நிறைவிக்க இருக்கிறார்கள். அதற்காக விரகாலூர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக நடைபெற்ற நினைவு திருப்பலியை தலைமையேற்று நடத்திய பேரருள் திரு முனைவர் எம் புலோமின்தாஸ் முதன்மை குரு குடந்தை மாவட்டம் அவர்களையும், மறைவுரை வழங்கிய அருள் திரு முனைவர் பவுல்ராஜ் மைக்கேல் சேசே அதிபர் புனித வளனார் கல்லூரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு வந்து சிறப்பித்த சேசு சபை மற்றும் கும்பகோணம் மற்றும் மற்ற மறை மாவட்டங்களை சேர்ந்த அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் ஸ்டான் தாத்தாவை கைது செய்ததிலிருந்து இப்பொழுது வரை எங்களோடு துணை நின்று இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் மற்றும் இணைந்து முன்னேற்பாடுகளை செய்து வரும் அருட்தந்தை சந்தனம் சேசே அவர்களுக்கும், வழக்கறிஞர் CJ ராஜன் அவர்களுக்கும் மற்றும் ஸ்டான் சுவாமி மக்கள் கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அனைவருடன் கலந்து பேசி சிறப்பாக செயல்படுத்தினார்கள். நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நமது
மணியக்காரர்கள் முன்னின்று நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கி உறுதுணையாக இருந்த நமது மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களுக்கும் விடுதியின் காப்பாளர் தந்தை அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அந்தோணி அகஸ்டின் அவர்களுக்கும் சிறப்பாக மேடை ஏற்பாடுகளை செய்த ஓவிய ஆசிரியர் மில்டன் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மேடையை சிறப்பாக அமைத்து கொடுத்தவர்கள், ஒளி அமைத்தவர்கள் மற்றும் முக்கியமாக நமது ஊர் பொதுமக்கள், வெளியூர்களிலிருந்து வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் என அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.